அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் ஓவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 960வது நிகழ்ச்சி, மனதோடு ஒரு சிட்டிங். இதுதான் சோமு அலியப்பன் சாரோட ஒரு புத்தகம். இது அதை பத்தி பேசுறேன்னாங்க அமுதா மேடம். ஸோ அதனால இன்றைக்கு இந்த புத்தகம் வந்து 2 முறை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரு முதல் முறை பப்ளிஷ் பண்ணோட காப்பி தான் வச்சிருந்தாங்க மேடம், மனதோடு ஒரு சிட்டிங் அப்படின்னு. சோமு அலிபன் சார் பத்தி எல்லாருமே தெரியும், எல்லாருமே தெரியும். அவர் ஒரு கோச்சு, ட்ரெயினரு, கிட்டத்தட்ட ஒரு இது ஆத்தராகவும் இருக்கார், ஸ்பீக்கராகவும் இருக்கார், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டாகவும் இருக்கிறாரு, MBA கிராஜுவேட், எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட். நிறைய டிவி பேட்டியில் எல்லா டிவிலையும் வருவார். மோஸ்ட்லி அவர் ஃபைனான்சியல் பொறுத்தவரைக்கும் சரி, மற்ற விஷயங்கள் பற்றி பார்த்தா நிறைய டிவியில வருவார், நமக்கு எல்லாம் தெரியும். NLP சர்டிஃபைட் ட்ரெயினரு, EAல எமோஷனல் இன்டெலிஜென்ட்ல டாக்டரேட் பண்ணியிருக்காரு. பிராஸ் யூனிவர்சிட்டியில தான் பண்ணிருக்காரு. 75 புத்தகங்கள், கிட்டத்தட்ட 75 புத்தகங்கள் மேல எழுதியிருக்காரு. அதுல 2 இங்கிலீஷ், ஒரு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டட் ஒரு புக் எழுதியிருக்காரு. பப்ளிக் ஸ்பீக்கரும் கூட, நிறைய பப்ளிக் இதுல எல்லாம் பேசுவாரு. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் HR இருந்திருக்காரு, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல இருந்திருக்காரு. மேனுஃபேக்சரிங் டொமைன், IT செக்டாரு, IT ரிலேட்டட் செக்டர், அப்புறம் இன்க்ளூடிங் BHL ஒர்க் பண்ணியிருக்காரு, வேர்பூல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, பெப்சில 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பற்றிய பேக்ரவுண்ட் இதுதான். நமக்கு தெரிந்தவர், நம்மளோடு பயணிக்கிறவர், நம்ம மனச்சாரலுக்கு தொடர்ந்து கதை எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம பேசின பிறகு பிரேமா மேடம் அவரோட கதை சொல்லிட்டு வராங்க. பேசி முடிச்ச உடனே அடுத்த நாள் மறுநாள் அந்த கதையில நம்மலாம் என்ன பேசியிருக்கோன்றது பேசுவாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரோட நம்ம குழுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பெயரும் பரிச்சயம் வரும். எல்லாரையும் சொல்லுவாரு, எல்லாரோட பெயரும் தெரியும், யார் யார் என்ன பேசினாங்கன்றதையும் சொல்லுவாரு. அவருடைய புத்தகம் தான் மனதோடு ஒரு சிட்டிங். இந்த மனதோடு ஒரு சிட்டிங்ன்றத பத்தி தான் அமுதா மேடம் பேசுறதுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு என்கிட்ட கேட்டாங்க, சரி பேசுங்க மேடம், ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மகிழ்ச்சி. பார்ப்போம் மனசுல என்ன சிட்டிங் கொடுத்திருக்காரு சார் அப்படின்றத. அமுதா மேடம், நீங்க தொடங்கலாம். சார், நம்முடைய மைண்ட் ஓவர் மைண்ட் தளத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஸ்டீபன் சார் உள்ளிட்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களையும் மகிழ்வோடு வணங்குகிறேன், நன்றியோடு வணங்குகிறேன். என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்று சோமவள்ளியப்பன் சார் அவர்கள் எழுதிய மனதோடு ஒரு சிட்டிங் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம கொஞ்சம் தான் பார்க்க போறோம். அவர் மொத்தம் ஒரு 17 கட்டுரைகள் அதுல எழுதியிருக்காரு. அதுல ஒரு சில கட்டுரைகளை மட்டும்தான் நாம இப்ப பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த நமக்கு எப்பவுமே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கவலையோ, ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஏதாவது ஒரு நினைவோ, திடீர்னு எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டு நம்முடைய மனசு அப்பப்ப சோர்ந்து போயிடும், சலித்து போயிடும், வெறுத்து போயிடும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுக்கு இந்த புத்தகங்கள்லாம் நமக்கு பெரிய பேருதவியாக இருப்பதை நான் என்னுடைய அனுபவத்திலே நிறைய அறிந்திருக்கிறேன். இந்த மாதிரி நூல்களை நான் நிறைய படித்தும் இருக்கிறேன். ஆனால் இந்த சோமவள்ளியப்பன் எழுதி இருக்கக்கூடிய அந்த முறை ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, ரொம்ப எளிமையாக இருக்கிறது. பொதுவா நம்ம மனம் அப்படின்னு சொன்னாலே இந்த மனதை பற்றி பேசும்போது என்ன சொல்வாங்கன்னா, யார் யாரு பேரையோ சொல்லுவாங்க, ஒண்ணும் புரியாது. அன்கான்சியஸ் மைண்டும்பாங்க, கான்சியஸ் மைண்டும்பாங்க, மேல் மனம், அப்புறம் நடுமணம், அப்புறம் ஆழ்நிலை மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம சொல்ற செய்தி ஆழ்நிலை மனசுக்குள்ள போனா இப்படி ஆகும், நடுநிலை மனசுக்குள்ள போனா இப்படி ஆகும், மேல்நிலை மனம் இதை பண்ணும், கீழ்நிலை மனம் இதை பண்ணும், என்னென்னவோ சொல்லுவாங்க. ஒரு தடவை பார்த்தா அது சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தடவை பார்த்தா இது சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு ஒரு குழப்பத்திலேயே நம்மள வச்சிருக்கோம் இந்த மனசு குழம்புற மாதிரி அந்த புத்தகமும் நம்மள. ஆனா அதெல்லாம் சொல்லவே இல்லை நம்ம வள்ளியப்பன் சார். ரொம்ப எளிமையா அந்த மனசை ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம பயன்படுத்தக்கூடிய யந்திரங்கள் பழுதடைந்து போனால் நாம என்ன பண்ணுவோம், கடைக்கு எடுத்து கொண்டு போவோம்.
நம்மை பயன்படுத்தும் அல்லது நாம் பயன்படுத்தும் மனது சரியாக இயங்கவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னா, அதுக்கு வள்ளியப்பன் சார் சொல்றாரு, ஒன்னும் பண்ண வேண்டாம், கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்காங்க. உட்கார வச்சுக்கிட்டு அதோட கொஞ்ச நேரம் பேசுங்க. பேசுனா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கறத தான் இந்த மனதோடு சிட்டிங் அப்படிங்கறதுல அவர் சொல்றாரு. இந்த மனசை எப்படிங்க கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த மனசு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கிறார். ஆனா கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி இருக்குது அந்த மனசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கூச்சல் போடுது. சில சமயத்துல ஓயவே மாட்டேங்குது, ஒரு பெரிய கூச்சல் போடுது. அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தரை பத்தி ஒரு செய்தி பத்திரிகையில வந்துருச்சு. பத்திரிகையில வந்த உடனே அவரை பற்றிய ஒரு செய்தி செய்தித்தாள்ல வெளிவந்திருக்குன்னு கேட்ட அளவிலேயே அவருடைய மனம் பதட்டப்பட ஆரம்பிக்குது. என்ன எழுதியிருக்காங்களோ தெரியலையே, நம்மளை பத்தி எத்தனை பேர் படிச்சிருப்பாங்களோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலையே, எப்படி ஆகுமோ, இதனுடைய முடிவு என்ன ஆகுமோ, நம்மளை பத்தி என்னென்ன தவறானது செய்திகள் அங்க வந்திருக்குதோ அப்படின்னு ஒரே பதட்டத்துல துடிக்கிறாரு. அந்த பதட்டம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அவர் மனசுக்குள்ளார இருந்தே அந்த பதட்டம் வருகிறது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்த மனசோட பேசுற மாதிரி ஒருத்தரை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த செய்தித்தாளை அத்தனை பேரும் படித்திருப்பார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த செய்தி தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த செய்தியை எல்லோரும் பார்க்கும்படியாக பெரிய எழுத்திலே போடப்பட்டிருக்கிறதா, எந்த பக்கத்திலே போடப்பட்டிருக்கிறது, எத்தனை பேரினுடைய பார்வையிலே பட்டிருக்கிறது, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும், அப்போ உங்களை பற்றி போட்டிருந்தால் அது நீங்கள் தான் என்று யார் சொல்லுவார்கள் அப்படிங்கிற கேள்வியை எல்லாம் கேட்க கேட்க அவருடைய மனம் அமைதி அடைகிறது. அந்த மாதிரிதான் நம்முடைய மனசு கூச்சல் போட்டுக்கொண்டே இருக்கும். எதையோ கற்பனை பண்ணும், பெருசு பெருசா விஸ்வரூபம் எடுத்து காட்டும். நமக்கு ஒரு சின்ன இடைவெளியை மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் இடைவெளியாக மாற்றி காட்டும். அந்த மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும், கால அளவை நீட்டிக்கும், பிரம்மாண்டமாக காட்டும். அப்புறம் என்ன பண்ணும், நம்மளோட வாதம் பண்ணும். நம்ம சொல்றத சரியில்லைன்னு சொல்லும், நம்ம சொல்றத சரின்னு சில சமயங்கள்ல சொல்லும். சில சமயம் அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும். எல்லாமே மனசு பண்ற வேலைதான். மனசே நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும், வருத்தத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த மனசு சாதாரணமானதல்ல. இத்தனை தன்மைகளையும் தன்னிடத்தே கொண்டதுதான் அந்த மனம். அது மட்டும் பண்ணாது, இன்னும் என்ன பண்ணும்னா, ஒரு சின்ன செய்தி அதுக்கு பதிஞ்சிட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னை யாரோ ஒரு வார்த்தை கோபமா பேசிட்டாங்க அப்படின்னா, அதை எடுத்து என்ன பண்ணும், ஓட்டி ஓட்டி பார்க்கும். படம் பார்க்கிற மாதிரி மறுபடி அந்த நிகழ்வை கொண்டு வந்து காட்டும். காட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம யூடியூப்ல ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, அது திரும்ப திரும்ப எப்படி அதே மாதிரி நிகழ்வுகளை கொண்டு வந்து காட்டுதோ, அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சம்பவம் நடந்து விட்டால், இந்த மாதிரி சம்பவம் எப்பெல்லாம் நடந்திருக்கு, அதனால என்னென்ன பாதிப்பெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஓட்டி ஓட்டி காட்டக்கூடியது மனசு. அது மட்டும் இல்ல, சில விஷயத்த ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்க்கும். சில சமயங்கள்ல ரொம்ப பாராட்டும், சில சமயத்துல நம்மள கோபமா பேசும். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், உடல் என்ற இந்த 5 பொறிப்புலன்களின் வழியாக வரக்கூடிய எல்லா செய்தியையும் வாங்கி உள்ள போட்டு, வேணும் வேண்டாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்படி எல்லாத்தையும் வாங்கி உள்ள போட்டுக்கும். எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற அதெல்லாம் அதுக்கு கிடையாது. அதெல்லாம் பண்ணும் அந்த மனசு. இதெல்லாம் மனதினுடைய குணங்களாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்தா உடனே அவரை எடை போட ஆரம்பிக்கும். இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க முகம் எப்படி இருக்க, அந்த மாதிரி முகம் உள்ள இன்னொருத்தர் எப்படி இருக்காரு, அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களை பத்தி ஏற்கனவே கேட்டு வைத்தது ஏதாவது ஒரு சில செய்திகள் நம்ம உள்ளத்துல இருந்துச்சுன்னா, ஓ இவங்க ரொம்ப பொல்லாதவங்களாமே அப்படிங்கிறத எல்லாம் இந்த மனசு எடை போட்டு பார்க்கும். சில சமயம் என்ன பண்ணும்,
நாம ஏதாவது செய்தியை கொடுத்தோம்னா உள்வாங்கவே வாங்காது. அப்படியே பெருசா எதையுமே காதுல வாங்காத மாதிரி அலட்சியமா உட்கார்ந்து சில சமயம் என்ன பண்ணும், வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வரும். எத்தனை விதமான வேஷங்கள் உண்டோ அத்தனை வேஷமும் போட்டுக்கிட்டு வரும். இந்த தலையணைக்கு உரை மாற்ற மாதிரி, இந்த மெத்தைக்கு உரை மாற்ற மாதிரி, உட்கார்ற இருக்கைகளுக்கு உரை போடுற மாதிரி இந்த மனசு ஒரு உரையை போட்டுக்கொள்ளும். தெளிவா பார்க்கவே பார்க்காத ஒரு விஷயத்த அப்படியே தெளிந்த கண்ணோட பார்க்காது. ஏதாவது ஒரு உரைய மாட்டிக்கிட்டு தான் அது பார்க்காது. அது பார்க்கும், எல்லாத்தையும் தெளிவா பார்க்காது. இந்த வாஷிங் மிஷின் மாதிரி எல்லாத்தையும் போட்டு துவைக்கிற மாதிரி தெரிஞ்சது தெரியாது, வேண்டுமா வேண்டாமா எல்லாத்தையும் போட்டு ஓட்டும். வக்கீல் மாதிரி என்ன பண்ணும், நியாயமோ அநியாயமோ கட்சிக்காரனுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி அது ரொம்ப விசுவாசமாக இருக்கும். இப்படி பல்வேறு மனங்களை பல்வேறு செயல்களை செய்யக்கூடியதுதான் இந்த மனசு. இந்த மனசை கூப்பிட்டு எடிங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிறது. ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு பேசலாம். இப்படி அடம் பிடிக்கிறது, இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு திரியறது, இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவது, நேரத்துக்கு ஒன்றாக பேசுவது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனச எப்படி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசுறது? ஆனா அவர் சொல்றாரு, மனதோடு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேசுங்க. அப்படி நீங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த மனசு நீங்க சொல்றதை கேட்கும் அப்படின்னு சொன்ன போது நமக்கு ஒரு வினா எழும். அது எப்படி மனசு நான் சொன்னா கேட்கும் அப்படின்னா, நீ உண்டாக்குனது தான்ப்பா உன்னோட மனசு. மனசுன்னு ஒண்ணு தனியா வரல, நீதான் எண்ணங்களை போட்டு போட்டு உன்னுடைய மனதை உருவாக்கி இருக்கிறாய். அதனால மனசுங்கிறது வேற எண்ணமோ கிடையாது, அது நீ உருவாக்குனதுதான். அதனால நீ கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த மனசோட பேசு அப்படின்னு சொல்றாரு. என்ன தம்பி நான் சொல்றது ஏதாவது புரியுதா செல்வராஜ்? அருமை அருமையா அருமையா புரிஞ்சிட்டு இருக்கு. நாங்க உள்ள போயிட்டோம். நாங்க டீப் லேர்னிங்ல இருக்கோம். நீங்க இப்ப கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா போகுதுமா, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாரும் சைலண்டா இருக்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கினாங்க மேடம். நாங்க எல்லாத்தையும் நினைச்சு பாக்கணும். நாங்க நீங்க சொல்றது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மனசோட பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு கவனிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டாங்க. நம்ம மனசு தூங்கிடுச்சோன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்களே பேசிட்டே இருக்கோம். அப்படி இல்லம்மா லதா, மனசு எத்தனை வடிவம் எடுக்கிறது. இப்ப என் பேச்ச கேட்கும் போது எத்தனை முகமூடியை உங்கள் மனம் போட்டு கொண்டிருக்கும். இப்ப நான் போட்டிருக்கேன், என்னோட ட்ரெஸ்ஸ பாக்குவாங்க சில பேரு, என்னோட அசைவ பார்ப்பாங்க சில பேர். ஏன்னா அதையெல்லாம் அது மாட்டிக்கொள்கிறது. அந்தந்த நேரத்துல என்னுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னு சில பேர் பார்ப்பாங்க, என்னுடைய தோற்றத்தை சில பேர் பார்ப்பாங்க, என்னுடைய கருத்தின் ஆழத்தை சில பேர் பார்ப்பாங்க. என்னவோ இவங்க வந்து பேசுறாங்க, என்னமோ இவங்களே பேசுற மாதிரி சோமாவளியப்பன் சொன்னதை தானே இவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கத்துல இருப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான அந்த அத வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, போஸ்டர் ஒட்டிக்குது மனசுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பல செய்திகளை அந்த மனசு ஒட்டி கொண்டு நம்மை பார்க்கிறது அப்படின்னு சொல்றாரு. அழகான எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்றாரு. அந்த எடுத்துக்காட்டுகள் அத்தனையுமே நமக்கு ரொம்ப பரிச்சயமானவையாக இருக்கின்றன, நமக்கு ரொம்ப புரியுற மாதிரி இருக்கு. சில பேர் எடுத்துக்காட்டு காட்டுனாங்கன்னா நமக்கு வந்து புரியாது, ஆனா அவர் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகள் அத்தனையும் ரொம்ப நல்லா புரியுது. வார்த்தை பிரயோகங்கள் எப்படி வந்து ஒரு அம்பை எடுத்து வில்லிலே பூட்டி நாம நாணேற்றும் போது அது எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அடைவது போல இவர் சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் சரியா அவர் எதை நினைத்து கொண்டு சொல்கிறாரோ அதற்கான பயனை தருவதாக அது வந்து அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி நிகழ்வுகளை அப்படியே கொண்டு வந்து காட்டுறார். நம்முடைய மனதுக்கும் நம்முடைய செயலுக்கும் அப்பாற்பட்ட நிகழ்வுகளாக அந்த நிகழ்வுகள் இல்லை. நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் செயல்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையே அந்த இடத்துல கொண்டு வந்து உதாரணங்களாக கொடுக்கிறார். ஒரு தலைப்பு கண்டுபிடி தூர எறி. ஏன்னா அவருடைய புத்தகத்திலே 27 தலைப்புகள் இருக்கின்றன. 27 தலைப்புகளிலே நாம பார்க்கக்கூடியது 2 இல்லைன்னா 3 தலைப்புகள் தான் நாம பார்க்க போறோம். அந்த தலைப்புகள்ல ஒரு தலைப்பு தான் கண்டுபிடி தூர எறி அப்படின்னு ஒரு தலைப்பு ஒண்ணு கொடுக்கிறார். இதுல வந்து அவர் ஒரு நிகழ்வு, ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறார் பாருங்க. இந்த எடுத்துக்காட்டை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது.
ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு. தேசிய நெடுஞ்சாலையில் விடுமுறை நாட்களில் செல்லும் வாகனங்களை போல எல்லாரும் ஊருக்கு போயிருப்போம், தேசிய நெடுஞ்சாலையிலே பயணப்பட்டிருப்போம். அந்த வாகனங்கள் எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு அழகாக அந்த எடுத்துக்காட்டை கொண்டு வந்து நமக்கு எவ்வளவு தெளிவாக விளக்குகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் நிறைய பயணம் பண்ணி இத்தகைய அனுபவத்தையும் அடைந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நமக்கு அது தருவதாக இருக்கிறது. அந்த மாதிரி அந்த இடையீடு இல்லாமல் வாகனங்கள் பெருசாகவும் சின்னதாகவும் பலவேறு வாகனங்கள், பஸ் போகும், கார் போகும், வண்டி போகும், டூ வீலர் போகும், இப்படி எல்லாமும் செல்வதை போல நம்முடைய மனதிலே எண்ணங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய எண்ணங்களை எப்படிங்க தடுத்து நிறுத்துறது? அங்க என்ன சிக்னல் லைட்டா இருக்கு, எப்படி தடுத்து நிறுத்துறது? இதுக்கு பிரச்சனையே இந்த தொடர் சிந்தனை தான் என்று கொண்டு வருகிறார். தடுத்து நிறுத்துவதற்கு ஒன்றும் இல்லை, போய்கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன நம்முடைய மனதிலே இருந்து. இது எப்படி இந்த எண்ணங்கள் தோன்றுகின்றன அப்படின்னா, இந்த மூளை இருக்கிறதே அதனுடைய திறன் வந்து எண்ணங்களை உருவாக்குவதுதான் அதனுடைய திறன். அது என்ன பண்ணும், என்னோட திறமையை நான் காட்டுறேன் பாரு அப்படின்னுட்டு எந்தெந்த சிந்தனையோ ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத எண்ணங்களை அப்படியே அனுப்பி கொண்டே இருக்கும். இவர் என்ன சொல்றாரு, மனதை ரெண்டா சொல்றார். மூளையும் மனதும் இரண்டு வடிவமாக செயல்படுகின்றன அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இந்த மூளை கொடுத்து கொண்டே இருக்கிறது, மனது வாங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ இது ரெண்டோட வேலையையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன்றை கொடுக்கிறோம், அதை வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவகாசம் இருக்கணும், நேரம் இருக்கணும். ஆனா அந்த மூளை என்ன பண்ணுது, அவகாசமே கொடுக்க மாட்டேங்குது, தொடர்ந்து அப்படியே எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த மனது என்ன பண்ணுது, அந்த எண்ணங்களை வாங்கி குனிஞ்சு கீழே வைக்கிறதுக்குள்ள இன்னொன்னு வந்துருது, வாங்கி வைக்கிறதுக்குள்ள இன்னொன்னு வந்துருது. இப்படி ரெண்டு கைகளாலும் நம்ம வந்து ஒரு இதுல கூட போட்டிருந்தாங்க, ஒரு குழந்தையின் இடத்துல பொருளை கொடுக்கும்போது முதல்ல அது வாங்கிக்கும், இன்னொன்னு கொடுக்கும்போது இந்த கையில வாங்கிக்கும், இன்னொன்னு கொடுக்கும்போது வாங்கி அப்படியே அணைச்சு பிடிச்சுக்கும், அப்புறம் ரெண்டு கொடுக்கும்போது வாங்கும், அப்புறம் எல்லாம் கீழே விழும்போது அழ ஆரம்பிச்சு. இந்த மாதிரி இந்த மனது என்ன பண்ணுது, அந்த எண்ணங்களை கொடுக்க கொடுக்க வாங்குது வைக்குது, வாங்குது வைக்குது. அது என்ன ஆகுறது, குவியல் குவியலாக அப்படியே சேர்ந்து போய் ஒன்றோடு ஒன்று கலந்து போய் அந்த குவியல்கள் எல்லாம் சரிந்தும் புரண்டும் அப்படியே ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிரிக்க முடியாம போயிடுது. இப்ப மனதுக்கு பெரிய பிரச்சனை, இதுல எது நமக்கு வேணும் எது நமக்கு வேண்டாம், என்ன கொடுக்கும்போது பார்த்து வாங்க முடியல, அத இது நமக்கு பயன்பாடா பயன்பாடு இல்லையான்னு தெரியல, எல்லாத்தையும் வாங்கி 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 வச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுது அது, இதுல எது நமக்கு வேணும் எது நமக்கு வேணும், எதை எங்க வச்சோம் எதை எங்க வைக்கல, ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல அதுக்கு குழப்பம் மட்டுமே நெஞ்சுகிறது. அப்ப அது என்ன ஆகுறது, இந்த எண்ணங்களை வாங்கி வாங்கி சலித்து போய்விடுது, வெறுத்து போயிடுது, சோர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் அதால எதுவுமே செய்ய முடியல. அதனால இந்த எண்ணங்கள் மேலும் 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 வந்து கொண்டே இருக்குமானால் அதை தடுப்பதற்கு ஒரே வழி. என்ன வழி அப்படின்னா, அந்த மூளை கிட்ட சொல்லணும், இது போதும், நிறுத்து, இதுக்கு மேல நீ கொடுக்காத, என்னால வாங்க முடியாது அப்படின்னு மனசு மூளை கிட்ட சொல்லணும். அது மாதிரி சில எண்ணங்கள் வரும்போது, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பயனில்லை, நான் இதை வாங்கி வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சிந்திக்கும் போதே திருப்பி விட்டுற வேண்டியது. அதை இன்னும் சிலத மிக அழுத்தம் திருத்தமாக, எனக்கு இது வேண்டவே வேண்டாம்ப்பா, எதுக்கு நீ திரும்ப திரும்ப இதையே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு நாம சொல்லும் போது மூளை கொடுப்பதையே நிறுத்தி விடும், மேல மேல கொடுக்காது. ஏன்னா வேண்டாம் வேண்டான்னு மனம் திருப்பி அனுப்ப அனுப்ப அது அப்படியே வேண்டாம் என்றே விட்டுவிடும். இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, இதை மட்டும் செய்வது போதாது, மூளைத்திறனை குறையுங்கள் அப்படின்னு சொல்றாரு.
மூளைத்திறனை குறைத்துவிட்டு மனதை செழுமைப்படுத்துங்கள். அந்த மாதிரி யாரு இருக்காங்களோ வேண்டிய செய்திகளை மட்டுமே உருவாக்கி வேண்டிய செய்திகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த அவற்றோடு மட்டுமே பயணிக்கக்கூடியவர்கள், மனதை செழுமையாக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள் அப்படின்னு அவரு அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, மூளை சிந்திக்கவில்லை, பரவாயில்ல, எந்த பாதகமும் இல்ல, இன்னொருத்தர் மூளையில சிந்திச்ச செய்தியை நம்ம வாங்கிக்கலாம், அவுட் சோர்ஸ் நமக்கு இருக்கு. ஆனா மனசுக்குள்ள போயிட்டுது அப்படின்னா அத மனசுதான் செஞ்சாகணும், அதுக்கு வேற வழியே கிடையாது, மாற்றே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மூளை சிந்திக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பாதகம் இல்லை, வெளியில இருந்து கூட நீங்க அதற்கான கருத்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நான் என்ன கேட்கிறேனோ அதை மட்டும் நீ எனக்கு கொடு அப்படின்னு நாம கேட்கிற மாதிரி புத்தர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஐடென்டிஃபை, டிராப் அப்படின்னு புத்தர் சொன்ன வார்த்தையில கண்டுபிடி, வெளியேற்று. இப்ப நாம எல்லாமே சொல்றோம், இது எனக்கு போதும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்றோம். ஆனாலும் மூளை என்ன பண்ணும், சில செய்திகளை நமக்கு தெரியாமலேயே நமக்குள்ளே அனுப்பிவிடும். அப்ப நாம என்ன பண்ணணும், வாங்கி வைத்த பிறகு, நமக்கே தெரியாமல் அவை வந்த பிறகு அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள் எது என்பதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி எறிவதற்கு தயங்கவே கூடாது. தேவையில்லாத அற்பமான அனாவசியமான அலட்சியப்படுத்தக்கூடிய குழப்பமான எண்ணங்களை தவிர்ப்பதும் தடுப்பதும் நிகழ்ந்தால் மட்டும்தான் மனதிலே அமைதியும் தெளிவும் தன்னாலேயே வரும் அப்படின்னு அவரு அந்த இடத்துல குறிப்பிடுறார். இந்த மனசு செயல்படும் மனம் என்ற ஒன்று, அதுதான் சிந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு. செயல்படுவது அப்படிங்கிறது மூளை ஒன்று சிந்திக்கும். இந்த ரெண்டுமே அதன் போக்கிலே நடந்தால் கேடுதான் விளையும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மூளையின் மீதும் நாம் கவனத்தை செலுத்தி அதனையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். மனதின் மீதும் நாம் கவனம் செலுத்தி அதையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இரண்டையும் யார் ஒருவர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை என்று திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் இந்த கட்டுரையில குறிப்பிடுறாங்க. அடுத்தது இன்னொரு கட்டுரையில பயம் வேறு, எச்சரிக்கை வேறு. இப்ப பயம்னா எச்சரிக்கை இல்லையா அப்படின்னா, பயம்னா எச்சரிக்கை இல்லை. அதுக்கு ஒரு மிக அழகாக ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். அவருடைய எடுத்துக்காட்டுகள் அத்தனையுமே மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டுகள். இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, ஒருத்தவங்க வேலை வாங்குறாங்க, ரெண்டும் ஒரு இடத்திலே நிகழ்கிறது. இப்ப இந்த வேலை வாங்கக்கூடியவர்கள் வேலை செய்யறவங்க கிட்ட போய், ஏய் சீக்கிரம் செய்ய, என்ன இப்படி செய்யற, இதை நீ வேற மாதிரி மாத்தி செய்யக்கூடாதா, எவ்வளவு நேரமா இந்த வேலையவே செய்வ அப்படின்னு இந்த மேற்பார்வை செய்யக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களே, ஆனால் அங்க வேலை எதுவும் சரியாக நடக்காது. அந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பவர்களால் எப்போதும் தொல்லைகளும் பிரச்சனைகளும் தான் ஏற்படும். இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அறிவு இருக்குதே, இந்த அறிவு தான் வேலை செய்பவர்களை போன்றது, உணர்வு என்பது மேற்பார்வை செய்பவர்களை போன்றதுன்னு குறிப்பிடுறார். அப்போ அறிவு உணர்வு, உணர்வு மனம் சம்பந்தப்பட்டது, அறிவு மூளை சம்பந்தப்பட்டது. அப்போ மேற்பார்வை பெற்றோர்கள் குழந்தைகளை பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேலை ஒரு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்ன படிச்ச, ஏது படிச்ச, எப்படி படிச்ச, இவ்வளவு நேரம் தான் படிச்சியா, இதுக்கு மேல நீ படிக்கவே இல்லையா, எப்ப பார்த்தாலும் அதை பண்ற இதை பண்றன்னு இந்த பிள்ளைகள் இடத்துல தொடர்ந்து இந்த மேற்பார்வை செய்யக்கூடிய பெற்றோர்களோ பெரியோர்களோ ஆசிரியர்களோ இன்னும் யாரா இருந்தாலும் அவர்கள் இந்த மாதிரி சொல்ல சொல்ல
வேலை செய்பவர்களுக்கு பயமும் பதற்றமும். அப்படி அந்த பயமும் பதற்றமும் வரும்போது வெற்றி என்பது கிடைப்பது என்பது ஒரு சந்தேகம்தான். பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம், வெற்றி பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, ஆயத்தம் செய்வதுதான் முக்கியம். ஒரு தேர்வுக்கு போறோம்னா தேர்வு எழுதுவதற்கு முன்னதாக ஆயத்தம் செய்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி நாம ஆயத்தம் செய்யறது தான் முக்கியமே தவிர, ஐயோ என்ன செய்ய போறனோ அப்படின்னு பயப்படுறது முக்கியம் இல்ல. எச்சரிக்கை வேறு. அத நம்ம எச்சரிக்கையோட சொல்லும்போது, இதை பாரு, உன்னை சரியா ஆயத்தம் பண்ணிக்கோ, தேர்வுக்கு நீ உன்னை தயார் செய்து கொள், இல்ல இதுக்கு நீ இந்த வேலைக்கு உன்னை நீ தயார் செய்து கொள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோடு சொல்லும் போது எந்த குழப்பம் இல்லை. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அது ஒரு பயமாக மாறி போகிறது. அதனால பதற்றத்தோடு இருப்பது என்பது வேறு, ஆயத்தம் செய்வது வேறு, அச்சப்படுவது வேறு, கவனமாக இருப்பது வேறு என்று ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிக்கிறார். இதுல இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, உணர்வுக்கு அளவு தேவை அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சிந்திப்பதற்கு சற்று, அவர்களுக்கு அந்த சிந்தனைக்கு சற்று குறைவாக இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரு, உணர்வுக்கு அளவு தேவை அப்படின்னு சொல்றாரு. வெளியிலையும் நமக்கு பரபரப்பு இருக்கக்கூடாது, உள்ளத்துக்குள்ளேயும் பரபரப்பு இருக்கக்கூடாது. வெளியிலிருந்து வரக்கூடிய பரபரப்பையும் தடுக்க வேண்டும், உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பரபரப்பையும் தடுக்க வேண்டும். இரண்டையும் தடுத்து விட்டு பரபரப்பு இல்லாமல் ஆயத்தத்தோடு ஒரு செயலை செய்வார்களேயானால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இது அந்த கட்டுரையில குறிப்பிடுறது. மூன்றாவது ஒரு கட்டுரையில அவர் என்ன சொல்றாருன்னா, மைக்ரோஸ்கோப் பார்வை, டெலஸ்கோப் பார்வை அப்படின்னு ரெண்டு பார்வையை அவர் வைக்கிறார். முதல்ல நான் சொன்னது அந்த ரெண்டாவது கட்டுரை எப்படி இருந்ததுமா லதா? நல்லா இருந்ததா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. 100% சொல்றேனா? கண்டிப்பா. சரிங்க, சொல்றேன் என்னுடைய கமெண்ட். இல்ல ஒரு டீச்சர் அப்பப்ப உங்களை எல்லாம் கேட்டுக்கணும்ல. மேடம், ரவி சார் கேக்குறேன். இல்ல ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் கிட்ட கேட்டு தெளிவுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதானே சார். எந்த இடமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு தெளிவு பெறும்போது இன்னும் சிறப்பா தானே இருக்கும். அடுத்தது அவர் சொல்லும்போது மைக்ரோஸ்கோப் பார்வை, டெலஸ்கோப் பார்வை அப்படின்னு ரெண்டு பார்வையை அவர் குறிப்பிடுறார். அதுக்கு ஒரு உதாரணமா ஒருத்தர் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வர்றாரு. அவர் அந்த அலுவலகத்துல பணியாற்றக்கூடியவர். 60 வயதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற பிறகு கூட அவர் அந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியோட அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு அழைப்பாக அவரை அந்த அலுவலகத்துல வைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பா அவர் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரோட சில கேள்விகள் கேட்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கேள்விகளுக்கு பதில் சரியாக சொல்லவில்லை. ஆனா அவர் மிகச்சிறந்தவர், அவருடைய வேலைகளை மிகச்சிறப்பா பண்ணுவாரு. அலுவலகத்துக்கு வந்தாருன்னா உடனே அந்த வருவதும் தாமதமா வரமாட்டாரு. அலுவலகத்தை விட்டு செல்லும் போதும் அவசரப்பட்டு போக மாட்டாரு. அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள், நாளைக்கு என்னென்ன செய்யணும், நாளை மறுநாள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா திட்டத்தோடும் செயலாற்றக்கூடியவர் தான் அவரு. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எதுக்காக இந்த கம்பெனி இந்த வேலையவே தொடர்ந்து செய்யுது, நீங்க செய்யற வேலைக்கும் மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது, அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியல. அப்போ சொன்ன கேள்விகளுக்கு மட்டுமே ஒருவரை நாம் கொண்டு ஒருவரை பற்றி நம்ம நினைக்க முடியாது. சொல்லாத கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லாமல் இருந்த அந்த பதிலை பார்க்கும்போது அவருடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார். மைக்ரோஸ்கோப் அது இடத்துல என்ன வச்சிருக்கோமோ அதை மிக துல்லியமாக பார்க்கும், மிக ஆழமாக பார்க்கும், மிக ஆராய்வு கண்களோடு பார்க்கும். அப்படி பார்க்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோப் பார்வை மூலம் அவர் அலுவலகத்துல எல்லாத்தையும் பார்க்கிறார்.
ஆனால் இந்த கேட்ட கேள்வி எல்லாம் தொலைநோக்கு பார்வையிலே சொல்ல வேண்டியது. உன்னோட வேலைக்கும் அடுத்தவங்க வேலைக்கும் என்ன வேறுபாடு? இந்த கம்பெனி ஏன் தொடர்ந்து இந்த வேலையவே பண்ணுது? இது பண்ணலைன்னா வேற என்ன பண்ணி இருக்கலாம்? அப்படியெல்லாம் சில கேள்விகள் கேட்கும்போது அவருக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டெலிஸ்கோப் பார்வை என்ற ஒன்று இருந்தால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் எதை நோக்கி செல்லுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன, எதையெல்லாம் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சிறப்பாக வேலை செய்வது, இது எல்லாத்தையும் நாம செய்யும் போது நம்முடைய வேலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வர்றவரு வேலையை ரெண்டாக பிரிக்கிறார். இப்ப பார்வையை ரெண்டாக்குனாரு, இப்ப வேலையை ரெண்டாக்குகிறார். ஒன்று எஃபிஷியன்ட் வேலை, இன்னொன்று எஃபெக்டிவ் வேலை அப்படின்னு அந்த வேலையை இரண்டாக்குகிறார். பார்வை முதல்ல 2. மைக்ரோஸ்கோப் பார்வை என்பது நம்மை பற்றி மட்டுமே, நம்மோடு அருகில் இருக்கக்கூடியதை மட்டுமே பார்க்கக்கூடியது. டெலிஸ்கோப் பார்வை என்று சொல்லுவது நம்மை விட்டு விலகி 3வது இடத்திலே இருந்து கொண்டு இங்கே என்ன நிகழ்கிறது, அங்கே என்ன நிகழ்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்ப்பது. இப்படியெல்லாம் செய்யும் போது வேலை மிகச் சிறப்பாக இருக்கும். அப்படி செய்யக்கூடிய வேலையை 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒன்று எஃபிஷியன்ட், இன்னொன்று எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவர் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றார். என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு பேருந்து ஒன்று இருக்கிறது. அவசரமா நேரத்தோட நம்ம போயிடுறோம். அந்த பேருந்தை போய் பிடிக்கணும்னு சொல்லி நேரத்தோட போய் அந்த பேருந்துல ஒரு நல்ல இடமா பார்த்து ஜன்னல் ஓரமா எந்த இடையூறும் இல்லாம உட்காந்துக்கிட்டோம். இப்போ அந்த பேருந்து எத்தனை மணிக்கு புறப்படும்னு நமக்கு தெரியாது. அது புறப்படுற பேருந்தா புறப்படாத பேருந்தான்னு நமக்கு தெரியாது. அப்ப நாம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. அந்த விஷயத்த சொல்லிட்டு அது எப்ப கிளம்பும், எந்த ஊருக்கு போகும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் தானே அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்றாரு. இப்ப இந்த டெலிஸ்கோப் பார்வை அப்படிங்கிறது எஃபெக்டிவா வேலை செய்யும். மைக்ரோஸ்கோப் பார்வை என்பது எஃபிஷியண்டா வேலை செய்யும். நம்முடைய வேலை எஃபிஷியண்டா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பார்வை மைக்ரோஸ்கோப் பார்வையாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை எஃபெக்டிவாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பார்வை டெலிஸ்கோப் பார்வையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அழகழகான இந்த கட்டுரையில இதுதான் சொல்றாரு. இப்படி 27 கட்டுரைகளை அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொல்றாரு. கவனம் குவியக்கூடிய கவனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. மொத்த மனசும் காலை அசம்பிளிக்கு கூடிவிட்ட குழந்தைகளை போல ஒரே இடத்தில் குவிந்திருக்கும். கவனம், அந்த கவனம் ஒரே இடத்துல குவிந்திருக்கும் போது வேறு இடங்களில் சொல்லப்படும் செய்திகள் எதற்கும் மதிப்பு இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் எப்படி அழகா அவர் பள்ளிக்கூட நாட்கள்ல அசம்பிளில அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைவுபடுத்தும் போது அவருடைய கவனம் தான் அவரை 200 புத்தகங்களுக்கு எழுத வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது. இந்த ஒவ்வொரு உதாரணமுமே வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான். அசம்பிளியை பார்க்காத நம்ம யாருமே இருந்திருக்க முடியாது. பள்ளிக்கூடம் செல்லாதவர்கள் இருந்திருக்க இயலாது. அந்த நேரத்துல நாம எல்லாரும் அசம்பிளியில இருக்கும்போது என்ன அருகிலே நிகழ்ந்தாலும் அது எதுவுமே நம்ம காதுல விழவே விழாது. அந்த இடத்துல என்ன நடக்குதோ அது மட்டும்தான் காதுல விழும். அந்த மாதிரி இருக்கிறத தான் கவனம் குவிதல் அப்படின்னு சொல்றாரு. கவனத்தை ஒரு இடத்திலே குவித்தல் அப்படிங்கிறதுக்கு அந்த எடுத்துக்காட்டு சொல்றாரு. இன்னொரு எடுத்துக்காட்டு, ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. இந்த குழந்தைகளோட உடம்புல ஏதாவது ஒரு காயம் பட்டுட்டுன்னா மருந்து போடுறதுக்கு அந்த குழந்தை உடம்ப காட்டாது, அந்த காயத்தை காட்டாது. அது என்ன பண்ணும், மூடி வச்சுக்கும். மேல நம்ம திரும்பவும் கூட்டோம்னா அழும். இந்த மாதிரி நம்முடைய மனதிற்குள்ள எத்தனை காயங்கள், அந்த காயங்களை நாம மூடி மூடி வைத்துக் கொள்கிறோமே, அந்த காயத்துக்கு மருந்திட வேண்டாமா, அந்த காயத்தை நாம குணப்படுத்த வேண்டாமா அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது எவ்வளவு அழகான உதாரணம். அந்த குழந்தை தன்மை, அது எப்படி தன்னுடைய காயத்தை வலிக்குது அதுக்கு தெரியுது, காயம் பட்டிருக்கிறோம் என்பதும் அதுக்கு தெரிகிறது, மருந்து போட்டா சீக்கிரம் ஆறி போயிடுங்கிறதும் அதுக்கு தெரியும்.
ஆனா அது மருந்து போட காட்டாது. அப்படி அந்த குழந்தை தன்மையை அந்த இடத்துல கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்றாரு. ஒரு சளி இருமல் வந்ததுன்னா உப்பு தண்ணிய போட்டு கொப்பளிச்சோம்னா அது போயிடும். ஆனா அதுவே ஆறாத புண்ணா இருந்தா என்ன பண்ணுவோம்? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதா இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி சில சமயங்களிலே நாம நம்முடைய மனதுக்கு அறுவை சிகிச்சையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்களை வெளியேற்ற வேண்டுமானால் நாம மருந்து போட்டே ஆக வேண்டும். அந்த தேவையற்ற எண்ணங்களை, அந்த எண்ணங்களால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கறதையெல்லாம் மிகச்சிறப்பா சொல்றாரு. இந்த மாதிரி இந்த மனதோடு ஒரு சிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் படிப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக, பயமுறுத்தாமல், நமக்கு ரொம்ப அருகிலே இருந்து கொண்டு, ஒருத்தர் நமக்கு நம்ம அன்புக்கு உரியவங்க ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீ கவலைப்படாத அப்படின்னு நம்முடைய தோளை தட்டி கொடுத்து நமக்கு சொல்லுவது போல இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்டுரைகளும் அமைந்திருக்கிறது. ரொம்ப அற்புதமான கட்டுரைகளா இருக்கு. இதை நம்ம படிச்சோம் அப்படின்னா யாரா இருந்தாலுமே சரி, இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு தெளிவு ஏற்படும் அப்படிங்கிறதும் ரொம்ப நமக்கு நல்லாவே தெரியும். தெளிந்தவர்களாலதான் அடுத்தவர்களை தெளிவுபடுத்த முடியும். அப்போ நாம் இதில் தெளிந்தவர்களாக மாறும்போது குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு கொடுப்பதற்கு இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. நான் என்னுடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இவருடைய புத்தகத்திலே இருக்கக்கூடிய சில செய்திகளை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களோட மனம் தெளிவடைவது அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். அந்த மாதிரி நம்முடைய அருகிலே அமர்ந்து கொண்டு அப்படியே தட்டி கொடுத்து நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, எல்லாத்துல இருந்தும் நீங்க வெளியில வந்துடலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. இதை படித்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது, எல்லாரும் பயன்பெற வேண்டும், எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும். இதை படிக்கும்போது நம்முடைய அறிவு விசாலமாகும். நாமளே சீர்தூக்கி பார்க்க முடியும். எப்பவுமே நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கணும்னா நம்ம பயப்படுவோம். நான் போய் ஐயோ இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்மை பற்றி, அடுத்தவங்களை பத்தி 1000 கதை பேசுவோம். ஆனா என்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா அதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிதான் ஒவ்வொருத்தருமே நான் அப்படி கிடையாது, நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்மை நாமே எடை போட்டு பார்ப்போம். அந்த எடை போட்டு பார்ப்பதற்கு இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதனால இந்த புத்தகத்தை பார்த்து படித்து அத்தனை பேரும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடமும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். சூப்பர் மேடம். நன்றி சார். ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. கரெக்டா ஒரு தேவையானதை மட்டும் எடுத்துக்கினேன். அதுல என்ன சொல்லணுமோ சார் என்ன சொல்லியிருக்காரோ அதை அழகா நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிளியர் விஷன். இதுல வேற என்னென்ன டாபிக்ல எழுதியிருக்காங்க? மத்த தலைப்பெல்லாம் படிங்க. கூச்சலிடும் மனது, அதுதான் சார் நான் முதல்ல சொன்னது. மனம் என்ற அறை, ஒரு ரூம்குள்ளார என்னென்ன போய் சேருதுங்கிறத சொல்றாரு. மனம் என்ற கூடைக்குள்ளார என்னத்தை போடுறோமோ அதுதான் திரும்ப எடுக்கும்போது வெளியில வரும், அதனால போடக்கூடியதை பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. மனம் என்ற தராசு, அதனாலதான் எல்லாரையுமே நம்ம எடை போடுறோம் அப்படின்னு சொல்றாரு. மனது ஒரு முதலாளி அப்படிங்கும் போதுதான் அது எதையுமே காதுலயே வாங்கிக்காது, அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கும், எதை சொன்னாலும் கேட்காது. அதுக்கப்புறம் நீ ஏன் எனக்கு சொல்லலைன்னு சண்டை போடும். அந்த மாதிரி மனது என்ற முதலாளி. அதுக்கப்புறம் மனதிற்குள் ஒட்டப்படும் போஸ்டர்கள், அதுதான் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க ஆடையை பற்றி, அவர்களினுடைய தோற்றத்தை பற்றி, அவங்களோட பழைய நினைவுகளை பத்தி, பழைய பேச்சுகளை பத்தி, இந்த மாதிரி அவங்கள பத்தி பேசுறது, அதெல்லாம் மனதிற்குள் போடப்படும் போஸ்டர்கள். அப்புறம் கிளவுஸ் போட்ட மனது, இந்த மனசு என்ன பண்ணுது, ஒரு கிளவுஸ் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அது செயல்படுது சுயமாக. அதாவது நேரடியா அந்த கை எதுலையுமே அது இல்லாம நேரடியா அது அனுபவிக்க மாட்டேங்குது, எதையாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு அனுபவிக்குதுங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கோலோச்சும் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த எண்ணம் நமக்கு கோலோச்சுகிறதோ அந்த எண்ணமே வெற்றி பெறுகிறது அப்படின்னு ஒரு தலைப்புல சொல்றாரு. அதுக்கப்புறம் மனதிற்கு சொல்லி கொடுப்பது, மனசுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்,
ஏன்னா அதுக்கு தெரியாது, வேண்டாததை எல்லாம் தூக்கிட்டு வராதுன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடி, தூர எறி, அதை பத்தி நான் சொன்னேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் யார் காரணம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா நாம தான் காரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாரு. மனதை கழுவுங்கள் அப்படின்னு, மனதை கழுவு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு, கழுவி. மனசுக்கு வைத்தியம். அதுக்கப்புறம் மனதோடு ஒரு சிட்டி. இவ்வளவும் சொல்லிட்டு தான் அந்த மனதினுடைய தன்மைகள் அத்தனையும் நான் முதல்ல சொன்ன பாருங்க சார், அந்த தலைப்புக்குள்ளார இத்தனையும் வந்துருச்சு. இந்த மனசு அதை பண்ணும், இதை பண்ணும், பிடிவாதம் பண்ணும், பிடிச்சு இழுக்கும், படம் போட்டு பார்க்கும் அப்படின்னு எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா? இந்த 14 கட்டுரைகள்ல தான் அந்த மனதினுடைய தன்மைகளை அவர் குறிப்பிடுறாரு. அதை அத்தனையும் கொண்டு வந்துதான் அந்த முதல்ல கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் மனதை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சிட்டிங். அதுக்கப்புறம் மன அழுத்தத்தை எப்படி விரட்டுவதுங்கிறது சொல்றாரு. உடனே செய்யணுமா, தாமதமா செய்யணுமா, மனசுக்கு சொல்லும் டார்கெட். அதை தான் அவர் குறிப்பிடும்போது, ஒரு நடக்க போறோம், நம்ம அரை மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு மனசுக்கு சொல்லாம 5 ரவுண்டு நம்ம சுத்தணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த மனசு கேட்டுக்கும். அதனால மனசுக்கு நாம சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கணும், அதுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் கணக்கு பார்ப்பது. அப்புறம் கேட்பதன் தாக்கம் அப்படிங்கறது ஒண்ணு சொல்லும் போது அவர் சொல்றாரு, வண்டி ஓட்டிட்டு போனாராம். மெல்லிசை பாடல்கள் போடும்போது அவரோட வண்டி சரியான வேகத்துல போய்கிட்டு இருந்ததாம். அவர் பையன் திடீர்னு குத்துப்பாட்டு போட சொன்னோன்னா டங்கு டங்குன்னு போட்டோன்னா வண்டியோட வேகம் 100க்கு போயிடுச்சான். உடனே அவரோட மனைவி கேட்டாங்களாம், என்னங்க திடீர்னு வண்டியை எவ்வளவு வேகம் ஓட்டுறீங்க அப்படின்னோன்னு, அப்பதான் அவர் அந்த முள்ள பாக்குறாரு, 100ல போய் நிக்குதான். அப்ப கேட்பதன் தாக்கம் எப்படி நமக்கு நம்மளை எப்படி பாதிக்குது, நீங்க பேசு, கேட்பதன் தாக்கம் எப்படி நம்முடைய மனசை பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கலந்து விடும் உணர்வு, பயம் வேறு எச்சரிக்கை வேறு, வெற்றியாளர்களின் கருவி, குவிக்கப்பட்ட கவனமே ஆற்றல், மைக்ரோஸ்கோப் டெலிஸ்கோப் பார்வைகள், புதையல் இருக்கும் கிணறு அப்படின்னு கடைசியா ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மனது ஒரு கிணறு மாதிரி அப்படியே ஆழமாக இருக்கிறது, வெளியில தெரியல. ஆனா உள்ளார இறங்கி நம்ம பார்க்கும்போது அது உள்ளார எத்தனையோ பொருள்களை அது உள்ளே வைத்திருக்கிறது. அதுல தங்கம் கிடைக்கலாம், வெள்ளி கிடைக்கலாம், எவ்வளவோ கனிமங்கள் கிடைக்கலாம், எல்லாமே அந்த கிணற்றுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி அது ஒரு புதையல் தான், உன்னுடைய மனம் ஒரு புதையல். அது உள்ளார போய் நீ தோண்டி பார்த்தால் விலை மதிப்பில்லாத பலவற்றை உன்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க சார். அதுதான் 27 தலைப்பு. மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இது சாதாரணமா எழுத முடியாது. ரொம்ப சாதாரணமாவே நம்ம சோமலிபன் சார் பார்த்தோம்னா, நமக்கு கொடுக்குற கதைகளை வச்சு நான் சொல்றேன். நமக்கு கொடுக்குற கதைகளை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் போற போக்குல நமக்கு அவர் கிடைக்கிற பல செய்திகளை, சின்ன செய்திகளை எடுத்து அதை டெவலப் பண்ணி அதுல ஒரு செய்தியை சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் சொல்லுவாரு. இப்ப அவர் எந்த அளவுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு அந்த கவனம் இருந்திருக்கு, அந்த கவனத்துல முழு ஈடுபாடு கொடுத்து அதுல இருந்து உள்வாங்கி அது தனித்தனியா இத்தனை தலைப்புகள் கொடுத்து பிரிச்சு அது ஒண்ணுத்துக்கும் உதாரணம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாற்றல், சாதாரண எழுத்தாற்றல் கிடையாது. அதனாலதான் அவர் 80 புக்கு மேல எழுதியிருக்காருன்றது உண்மை இல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி எழுதி கொண்டு இருக்கிறாருன்றது உண்மை. நேற்று காலையில நான் அவர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி பேச போறேன் சார்ன்னு. பேசுங்க அப்படின்னு சொன்னார். மேடம் தான் பேச போறாங்கன்னு சொன்னேன். பேசுங்கன்னாரு. இன்னைக்கும் நாளைக்கும் அவருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நாளை மறுநாள் வந்த பிறகு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். இது நிறைய பார்க்க வேண்டிய விஷயம். இதுல ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாரு, நமக்கு நார்மலாவே பார்த்தோம்னா மனசு இப்ப எல்லாரும் இருக்கும் அப்படின்னா, இதுல எல்லாருமே தெரிஞ்சவங்க. அவங்க முதல்ல தெரிஞ்சவங்க, ஒரு 10 பேர் தெரியாதவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்தவங்களை தான் முதல்ல அப்சர்வ் பண்ணணும். முதல்ல நமக்கு பார்த்தவொடனே தெரியுது யாருன்னா, கண்ணுக்கு தெரியவங்க, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் முன்னாடி தெரிவாங்க. தெரியாதவங்க தெரியாதவங்க பிறகுதான் நம்ம நோட் பண்ணுவோம். அது ஒரு கும்பல்ல பார்த்தா கூட நமக்கு வேற யாருன்னா, கும்பல்ல பார்த்தவங்கள மற்றவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது இந்த பார்வை, இதெல்லாம் நமக்கு அவரு அந்த அழகா சொல்லியிருக்காரு. ஒரு விசாலமான பார்வை இருக்கணும் அப்படின்றது. நம்மளை சுத்தி என்ன நடக்கணும்ன்றது நம்ம கவனிக்கணும். அப்ப நம்மளை சுத்தி என்ன நடக்கணும்ன்றது கவனிக்கணும்னா,
நம்மளை சுத்தி என்ன மாதிரி எண்ணங்களை உடையவர்கள், என்ன மாதிரி பேசக்கூடியவர்கள், என்ன மாதிரி நமக்கு அந்த அந்த சிந்தனைகளை நம்முடைய மனதுல உள்நுழைக்கிறாங்க. இதுதான் அங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய மனதுல நமக்கு தெரியாம நமக்கு பல சிந்தனைகள் உள்ள வருது அப்படின்னா நம்மை சுத்தி இருக்கிறவர்கள் எந்த மாதிரி பர்சன் இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாருன்னா நம்ம அவர் கேட்கிற சொற்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தோம்னா அந்த சொற்கள் தான் மண்டையில ஓடும், கடன் ஓடும். அதே மாதிரி யாருன்னா ஒருத்தர் ரொம்ப சண்டை போட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க, அவங்க சொன்ன சொற்கள் பாத்தீங்கன்னா அவங்கள விட்டு விலகி வந்திருந்தா கூட அந்த சொற்கள் தான் உள்ளர இருக்கும். அது கூட கொஞ்சம் எமோஷனோட சேர்த்தும் இருக்கும். அந்த எமோஷனோட நம்ம உள்ளர பூந்து விளையாடன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்சர்வ் பண்றதும். அதனால இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நிறைய செய்திகள் இருக்குது. உண்மையா படிக்க வேண்டிய புத்தகம் தான். அருமையான ஒரு பார்வை கொடுத்தீங்க மேடம். ரொம்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். நன்றி சார், நன்றி. எல்லாரும் இன்னொரு முறை கைத்தட்டலாம் மேடம். ரவி சார், டைம் இருக்குதா உங்களுக்கு? இல்லை சார், முதல்ல பேசிடுறேன் சார். ஆனால் மேடம் மிக 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 சிறப்பான உரை. அதாவது ஆரம்பிச்ச 2 நிமிஷத்துலயே வந்து இதை உங்களை விடாம இதை ஃபுல்லாக கேட்காம போக முடியாது, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. மிக சிறப்பாக ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் சொன்ன விதமும், அதாவது நீங்கள் டெய்லி லைஃபோட சேர்த்து சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தது, பெட்டு உரை, தலகாணி உரை அப்படின்ற மாதிரிலாம் டெய்லி ரொட்டீன் நீங்கள் என்னென்ன, அதாவது ஜென்ரலாக நம்ம வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை ரொட்டீனோடு சேர்த்து நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது எவ்வளோ பேஜ் மேடம் இது ஆக்சுவலாக? 132 பக்கம் தான், 133 பக்கம் சார். 133 பக்கம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். அதாவது நீங்கள் சொன்ன 2-3 இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஐடென்டிஃபை அண்ட் ட்ராப்பு, அந்த பயம் வேறு, எச்சரிக்கை வேறு, அந்த எக்ஸாம் டைமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி இது பண்ணோம், அது மாதிரி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் பார்வை வந்து எஃபெக்டிவ்க்கும் எஃபிஷியன்ட்டுக்கும் எஃபெக்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொன்னதும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். நீங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது எனக்கு வந்து வசிஷ்டர் வாயால கேட்ட மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நான் முதல்ல வசிஷ்டரே இல்லை. ஆனா அவ்வளவு சாதாரணமா உங்களுடைய விமர்சனம் வந்து சாதாரண சுப்புடு மாதிரி தான். நீங்க அவ்வளவு சட்டுன்னு எல்லாம் சொல்லிட மாட்டீங்க. அதனால உங்களுடைய விமர்சனத்தை வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். சுப்புடுவோட விமர்சனம் மாதிரியும் வசிஷ்டர் வாயால வாங்குற விமர்சனம் மாதிரியும் தான் நான் பாக்குறேன் சார். ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ மேடம். நான் அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் நீங்க சொன்னதை நான் மறுக்கவும் முடியல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப முடிச்சிட்ட உடனே கோயிலுக்கு போவார், சாமி கிட்ட வர பேசிட்டு வருவார் மேடம் உங்களுக்காக இன்னைக்கு. சரிங்க சார். ரவி சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். பிரேமா மேடம் இருக்கீங்களா? வாங்க பேசுங்க. பிரேமா மேடம் வாங்க. வணக்கம். ரொம்ப அழகா அந்த டீச்சர் அப்படின்றத வந்து அந்த ஆசிரியர் தொழிலுக்கே உரிய முறையில் மிக சிறப்பாக உங்க பிள்ளைகள்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களோட உரை இருந்தது. சோமவல்லியப்பன் சார் நம்ம எல்லாருக்கும் ஆனாலும் சரி, அவருடைய கட்டுரைகள் ஆனாலும் சரி மிக சிறப்பாக இருக்கும். அது ரவி சார் சொன்ன மாதிரி அந்த எஃபிஷியன்ட்டுக்கும் எஃபெக்டிவ்க்கும் இருக்கிற அந்த ஒரு வேறுபாடு, மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிஸ்கோபிக் வியூ, அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு பரீட்சைக்கு படிக்கும் போது அம்மா அப்பா என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் பாசிட்டிவா, இதெல்லாம் நிஜமாவே ஒரு மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் கொடுக்குற மாதிரி, அட் த சேம் டைம் சைக்கலாஜிக்கலா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி நீங்க வாசித்த அந்த 3 கட்டுரைகள் மட்டும்தான் சொன்னேன்னு சொன்னீங்க. அந்த 3-4 கட்டுரைகள்லயே இந்த அளவுக்கு இருக்கு. இந்த புத்தகத்தை கட்டாயம் வாங்கி படிச்சுக்கணும் அப்படின்றது. மனசை பக்கத்துல உட்காந்து வச்சுட்டு இப்பதான் இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வீசி எறியறது சிரமம்னா கூட அது நீங்க சொன்ன மாதிரி பை பிராக்டிஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். 5 ரவுண்டு போகணுன்றதுக்கும் 1/2 மணி நேரத்துல வாக்கிங் போனோம்னா அந்த நேரம் மட்டுமே நம்ம கண்ணுல இருக்கு, நம்ம எண்ணத்தில் இருக்கும். 5 ரவுண்டுன்னு சொல்லும் போது அந்த 5 ரவுண்டை நம்ம முடிக்கணும்ன்றத வந்து கட்டாயம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ரொம்ப சிறப்பான நிகழ்வு. மிக அழகாக அந்த புத்தகத்தை பத்தி நல்ல மதிப்புரை அளித்தீர்கள். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூமா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. வாங்க சிவகுமார் சார் பேசுங்க. இந்த 5 ரவுண்டு வந்து ரொம்ப சூப்பர். 5 ரவுண்டு இந்த 1/2 மணி நேரம் உதாரணம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அதாவது டெய்லி லைஃபோட ரொம்ப ரொம்ப ஒத்து போகுது சார்.
கூட நடக்கிறதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. வெறுமனே 5 ரவுண்ட் சொல்லாதீங்க, அரை மணி நேரம் சொல்லாதீங்க. சரி சரி சரி. வணக்கம் வணக்கம்மா அமுதா மேடம். ரொம்ப ரொம்ப வணக்கம் ரொம்ப சார். பிரமாதம், வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த புத்தகத்தை படித்தால் மனசை விசாலாகும் சொன்னீங்க. ஆமா இவர் எழுதிய புத்தகத்தை படித்தால் மனம் விசாலாகும். நீங்க படிக்க வேணாம், நீங்க சொல்றப்பவே மனசு விசாலம் ஆயிடுச்சு. நீங்க கேட்க சொல்ல சொல்ல மனது விரிவடையுது, கேட்குது. இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இருக்கு ரொம்ப ரொம்ப நேரோ மைண்டடா இருக்கக்கூடாது அப்படிலாம் தோணுது தோணுது. ஆனா அடுத்த நிமிஷம் நேரோ மைண்டட் ஆயிடுறோம். அடுத்த நிமிஷம் சின்ன குறுகிய மனப்பான்மை வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல பிறவியிலே இருக்கும் போது நான் சொல்லுவேன், வீட்டுல நான் எதை சொன்னாலும் வீட்டுல ஒரு பதில் இருக்கும். நான் என்ன பண்ணா அதுக்கு ஒரு பதில் இருக்கும். அது கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லுவாங்கன்றதுல புரிஞ்சிக்காமே ஒரு பதில் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வந்தனே புரிஞ்சிக்காம ஒரு பதில் இருக்கும். இப்படி எல்லாம் மனசு அனைப்பாயும். நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சிக்க. நான் ஏற்கனவே சொல்லுங்க, உப்பு போடல அப்படின்னு சொல்லுவேன். ஏற்கனவே சொல்லியிருக்க வீட்டுல உப்பு போடலமான்னு சொன்னேன். அங்க உப்பு போடுவாங்க, எல்லாம் இல்ல போடாம விடுவாங்க. இது மாதிரி கேட்கறது இல்லை, எதுவுமே காது கேட்கறது இல்லை. பால் எடுத்துட்டு வந்தாச்சா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. அது அப்படியே இருக்கும், பால் எடுக்காம அப்படியே கிடக்கு, பதில் வராது. நான் கேட்டதுக்கு பதில் வராது. அப்படியே காலைல வாங்கின பால் அப்படி இருக்கும், காதல் கொடுத்து வாங்குறது இல்லை. இது மனசு எங்கேயோ அணைப்பாயுது அவங்களுக்கு. நமக்கு ஒரு மனசு இருந்தா வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு மனசு, பையனுக்கு ஒரு மனசு, அவன் ஒரு உலகத்துல இருக்கான், என் வைஃப் ஒரு உலகத்துல இருக்காங்க, நான் ஒரு உலகத்துல இருக்கேன். நான் கிரிக்கெட்டு தோத்து போச்சேன்னு சோகத்துல இருப்பேன், என் வைஃப் வந்து கலகத்தான எழுந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மன விசாரணை காலையில் எழுந்த உடனே ஒரு விரக்தி, ஒரு சோகம், ஏதோ ஒரு கவலை, என்னவோ வாழை இடிஞ்சு நம்ம தலைமையில் நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் காலையில் எழுந்திருக்கப்ப ஏதோ ஒரு சோகம், ஒரு விரக்தி, ஒரு குழப்பம். நீங்க சொல்றதுல ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஒரு யோகா மாஸ்டர் மாதிரி எழுதியிருக்காரு, ஒரு யோகா மாஸ்டர் மாதிரி எழுதியிருக்காரு. அது ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. மூளையும் மனதை பத்தி சொன்னீங்க. அவரு சத்குரு வந்து அடிக்கடி சொல்ல, ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் ஈவன் த மைண்ட். நான் உடலும் அல்ல மனமும் அல்ல அப்படின்னு சத்குரு ஒரு அவருடைய பிராக்டிஸ் சொல்லுவார். ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் நாட் ஈவன் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அது போல ஒரு யோகா மாஸ்டர் மாதிரி சோமவல்லியப்பன் சார் ரொம்ப பிரமாதம் சொல்றாரு. நிறைய சொல்லியிருக்காரு. மூளை சிந்திப்பதே இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனா வெளியில வருவது மட்டும் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. கண்டுபிடி தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்தாலே போதுன்றாரு. அது எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் இருக்கும் எல்லாருக்கும். ஒரு பற்றி செய்தி வந்தால், எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்னுடைய ப்ரொஃபஷனல், எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷனல் ஒரு செய்தி வந்தா உடனே எங்க வீட்டுல இருக்கு அந்த ப்ரொஃபஷனல் பத்தி நான் கவலைப்பட்டுக்குவேன். ஒரு இந்த ஐடி கம்பெனி மூடுறாங்கன்னாக்கா, நம்ம பொண்ணு ஒர்க் பண்ற கம்பெனி, நம்ம பையன் ஒர்க் பண்ற கம்பெனிங்கன்னா மனம் பதைக்கும். தேவையில்லாம அவங்க உண்டு அவங்க வேற உண்டு இருக்காங்க. இப்படி மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கு. ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு, ரொம்ப பிரமாதம் சொல்லியிருக்கீங்க. என்ஜாய் யுவர் டாக். நல்ல பிரசன்டேஷன். ரொம்ப மனசு விசாலமா இருக்கு, ரொம்ப விசாலமா இருக்கு. இன்னைக்கு நைட் வரைக்கும் நல்லா இருக்கும், நாளைக்கு காலைல பார்த்து குழப்பம். சார் பயிற்சி தான் சார், எல்லாத்துக்குமே பயிற்சி தான். ஒரு 4 நாள் நம்ம மனசை கவனிச்சோம்னா நம்மளோட அளவுக்கு அதை கொண்டு வந்துடலாம் சார். இன்னும் பெரிய கஷ்டம். சூப்பர் சூப்பர்மா. தேங்க்யூ 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 சார். ஸ்ரீபன் சார் நன்றி சார். நன்றி சார். பானு பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு தையீபா பானு. என்னோட வயசு 42. 20 வயசு வரைக்கும் இலக்கியத்துல ரொம்ப ஈடுபாடா இருந்தேன். அப்புறம் நான் வாசிக்கிறதுல தான் ஃபுல்லா ஈடுபாடா இருக்கேன். நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபுல்லாமே வந்து ஹஸ்பண்ட்காக அவரோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஃபுல்லா பேக் ஒர்க் பண்றதுக்காக ஃபுல்லாமே டெடிக்கேட்டடா இருந்தாச்சு. நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு இலக்கிய கூட்டம், இந்த மாதிரி புக்கை பத்தி கேட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என் மனதை டியூன் பண்ண மாதிரி இருக்கு. எஃப்எம் ரேடியோ எப்படி நம்மள பயங்கரமா ஷார்ப்பா வச்சுக்குமோ, அது மாதிரி பயங்கரமா இந்த விஷயங்கள் அந்த மேடம் வந்து இந்த புக்கை பத்தி சொன்னது வந்து அப்படியே அதுக்குள்ள வாசிச்சு உள்ள போய் நம்ம மனசு டியூன் பண்ண மாதிரி ஆக்கிடுச்சு. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றிமா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. எங்க இருக்கீங்க நீங்க? திருச்செந்தூர் சார். திருச்செந்தூர். வாங்க நடராஜ் சார் வாங்க.
உங்க மனசு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுவாங்க இல்லையா, மனசு இருக்கணும் பச்சை புள்ளி ஆட்டம். அதாவது பச்சை புள்ளைங்கெல்லாம் அப்படியே அதானே கேட்டேன். ஒரு பாட்டு இருக்கணும், இல்லைன்னா கவனிச்சு. ஒரு ஜோக் இருக்கணும் உங்ககிட்ட. ஆனா சூப்பரான நீங்க ரிவ்யூ அமுதா மேடம், ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றி. இந்த நீங்க சொன்னது கண்டுபிடின்னு சொன்னீங்க, அதாவது ஐடென்டிஃபைன்னு. அதாவது நான் சொல்றது வந்து இந்த ஸ்கேனிங்னு சொல்றது. அதாவது இந்த 5 புலன்களும் எப்ப பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும். அங்க இதை பார்த்து இங்க பார்த்துட்டு, பிகாஸ் அது எங்களை பாதுகாத்துறதுக்காக. அதுதான் இந்த மெயின் ஜாப். அதாவது எங்களோட கான்சியஸ்னஸ் நான் சொல்றேன்னா, அப்ப தூரறி என்று தூக்கி எறி என்று சொல்லலாம். அதைத்தான் போட்டும் விட்டு விடு என்று போனால் போட்டும் போடான்னு விட்டு விடணும் எல்லாத்தையும். அதாவது இன்னொன்று இப்போ எனக்கு பிடிச்சது, பக்கத்தில் உட்கார வச்சு பேசுண்டு. இந்த வேதம் உபநிடதம்னு சொல்லிக்கல, பக்கத்தில் உட்கார வச்சு சீடம் கேட்கறது தான் உபநிடதம்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மனதை பக்கத்தில் உட்கார வச்சு கேட்கணும்னு நான் நினச்சேன், மனதும் எங்களுக்கு அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அதுதான் ஆங்கிலத்தில் ஷட்டிங்னு சொல்லுவாங்க. சட்டரிங்னு சொல்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி மனது கூச்சல் போடுறது. அதாவது இப்போ பார்த்தாலும் அது சட்டிங்னு சொன்னால் நீங்கள் சட்டப் பண்ணுறது ஒரு ஆளை திருப்திப்படுத்துறதுக்கு. இது சட்டரிங்னு சொன்னால் அது தொந்தரவே பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க மூளையை ஸ்ட்ரைக் பண்ண சொல்கிறீங்க போல கொடுக்க சொல்லி. மற்றது கடைசியாக வந்து இந்த ஒவ்வொருத்தருடைய மனசும் வெவ்வேறுன்னு சொன்னார் சிவகுமார் நினைக்கிறேன். அது ரொம்ப சரி. இது என்ன ஏன்னு சொன்னால், நேற்று தான் ஒருவருடைய பேச்சில் சொன்னார், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எவ்ரி ஒன் இஸ் ஹவு. இப்போ அதாவது நாம் வெளியில் இருக்கிறத நாம் பார்க்குற விதம் ஒருத்தருக்கும் ஒன்றுனா இருக்குது. அப்போ அது வெளியில் இருக்கிறதும் உள்ளுக்கு இருக்கிறதும் ஒருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ வெளியில் இருக்கிறது ஒன்று தான், ஆனால் நான் பார்க்குறது ஒரு விதம், நீங்கள் இன்னொரு ஆள் பார்க்குறது இன்னொரு விதம். அங்கே தானே எங்களுக்கு பிரச்சனையே வருது. இந்த இந்த உலகம் இப்போ பிரச்சனைக்கு உள்ளாறதுக்கு காரணமே அதுதான். வெளியில நடக்கிறதெல்லாம் ஒன்று தான், ஆனால் அதை நாங்கள் பார்க்குற விதம் வித்தியாசமாக இருக்குது. அதில் தான் நாங்கள் ஒரு மாதிரி இணக்கத்தோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு சேலஞ்சிங் விஷயம். அதை எப்படி தான் சரி பண்ண முடியுமோ நமக்கு தெரியல. என்னென்னவோ படிக்கிறாங்க, என்னென்னவோ எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் ஒருத்தரும் அதை பின்பற்றதா தெரியல இல்லையா? எல்லாம் பயிற்சிகள் தானே சார். இல்லை, அதாவது இந்த உலகம் இப்படி போய் தொந்தரவு உள்ளாறதுக்கு இதுதான் காரணம். அதை விட்டுட்டு நாங்கள் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற மொழிய, இது சிம்பிளான வித்தியாசம். நேற்று தான் ஒருவருடைய பேஜில் நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது எனக்கு தெரிஞ்சும் தான் அவர் வடிவாக சொன்னார், இந்த ஒருத்தருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதுதான் இன்னைக்கு சிவகுமாரன் சொன்னார், ஒருத்தருடைய மனசும் பையன் ஒரு மனசு, நான் ஒரு மனசு, வைஃப் ஒரு மனசுன்னு சொன்னது அதுதான். எனவே அருமையான ஒரு பேச்சு. நீங்கள் நல்லா அழகாக சொன்னீங்க. நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நன்றி சார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பார்க்கறாங்கன்ட்டு. பாத்துருவோமா யார் யார் எந்த விதத்துல பாக்குறாங்கன்ட்டு சொல்லுங்க. சார் நடராஜ் சார் பின்னாடி வந்து எப்பயுமே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருக்காது, நார்தர்ன் லைட்ஸ் வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காருன்னு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க. யாரு நடராஜ் சார் பின்னாடி வந்து ஒரு லைட் இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? இருக்கு சார். தெரியுதா? இந்த லைட்டிங் பின்னாடி எப்பயுமே இருக்காது, இன்னைக்கு வச்சிருக்காரு. அவர் ஏன் இதை வச்சிருக்காரு? யாருக்கு என்னென்ன தோணுது சொல்லுங்க. அது பேக்ரவுண்ட் ஸ்கிரீனா இருக்கும் நினைக்கிறேன் சார். அதுதான் பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் தெரியுது, அது ஏன் வச்சிருக்காரு? அவங்க ஊர்ல செல்வா மத்தவங்க சொல்லிட்டோம். அதாவது நம்ம நட்சத்திரங்களை பார்க்கும்போது ரொம்ப வந்து உயரமான இடத்துக்கு போகணும்னு நினைப்போம் சார். அது மாதிரி அவருக்கு பின்னாடி இருக்க ஸ்கிரீன் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குது. மகிழ்ச்சி. நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சார். தப்பா நினைக்காதீங்க சார். நம்ம பின்னாடி நிறைய குப்பை இருக்கு, அது மட்டும் யாரும் பாத்துட கூடாதுன்னு சொல்லி மறைச்சு வச்சிருக்காங்க சார். ரைட், ஓகே. ரைட். அதுக்காக தான் அந்த பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நல்லா போட்டுருக்காரு. பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பை இருக்கும். ரைட், ஓகே சார். நான் சொல்லட்டுமா? இருங்க முருகேசன் வாண்டே சார் சொல்லிட்டு பிறகு நீங்க சொல்லுங்க. நான் சொன்னது பேக்ரவுண்ட் தான், வேற ஒன்றும் சொல்லல. ரைட், ஓகே. சொல்லுங்க லதா மேடம். யாரு? நானா? நீங்க தானே கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். சரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சி கேட்டு ரொம்ப நல்லா
சந்தோஷப்பட்டு நடனம் ஆடுற மாதிரி இமேஜின் பண்றாரு அவன். அதுக்காக அப்படி வச்சிருக்கு. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ ரத்னவடிவேல் சார் என்ன நினைக்கிறாரு பார்க்கலாம். வினோத் சார் இருக்கீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்ன ஓட்டம் அப்படியே ஒரு ஆறு மாதிரி சிந்தனை நதி அது இங்க பின்னாடி பாஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லவா தீரா நதி அப்படின்னு ஒரு புக்கு. அந்த நதி சிந்தனை இருக்கு பாத்தீங்களா? அது 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 ஒரே ஓட்டதான் தீரா நதியா ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி அவருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அழகா இருக்கு. கல்யாணி மேடம் எதுனா சொல்றீங்களா? சார் நான் ஸ்கிரீன் அவர் ஆன் பண்ண உடனேவே நானும் என் பொண்ணு சொல்லிட்டோம், நார்தர்ன் லைட்ஸ் போட்டு உட்காந்துருக்காரு சாரு, அவரு பெரிய ஆளுமா அப்படின்ட்டு எதிர்த்து போனா என் பொண்ணு. இப்போ செல்வா சார் சொல்லிட்டோம், அவருக்கு தெரியும். அது இப்ப அந்த சோலார் தெரியும் 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 சோலார் இது போயிட்டு சொல்றாங்களா? பிரேமா மேடம் இருக்கீங்களா? சரி, ஓகே. செல்வா பிரேம் மேடம் வராங்க. வானமே இல்லை. என்ன மேடம்? நினைச்சுக்கிட்டேன் நான். வானமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். ஓகே, ரைட். சரிங்க, சொல்லுங்க. வரும்போதே போட்டாரு, கேட்டதுக்கு அப்புறம் அவர் மாத்தல. அதான் சொன்னதான் நார்தர்ன் லைட்ஸ் வந்து அவங்க ஏரியால இப்ப அவங்களுக்கு விசிபிளா இருக்குது. எங்களுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டாண்ட நார்தர்ன் லைட்ஸ் இருந்தது, இப்போ அவங்களுக்கு மூவ் ஆயிருக்குது. நார்தர்ன் லைட்ஸ் அங்க நடக்குதுன்றதுக்கு ஸ்பீரடிக்கலா ஒரு சீசன் இல்லையா, அதனால அவர் போட்டிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. யூரோப்ல ஆக்சுவலா வந்து இந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து நார்மலா வந்து இதுலதான் தெரியும். நம்ம ஸ்வீடன் அந்த பக்கம் நார்வே அந்த சைட் தான் தெரியும், சில இடங்கள்ல தான் தெரியும், நார்த் போல்ல தான் தெரியும். பட் இப்ப இருக்கிற சேஞ்ச் ஆக்சுவலா ஒரு சூரிய புயல் உண்டாகி இருக்கு. அந்த சூரிய புயலுடைய காரணமா அதனுடைய பிரகாசம், அதுல இருந்து சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் வந்து நிறைய வந்திருக்கிறதுனால யூரோப் கண்ட்ரிஸ் பூரா இந்த மாதிரி வெளிச்சம் வந்து தெரிஞ்சுது. இப்ப ரீசெண்டா நியூஸ்ல சொன்னாங்க. இவர் யூரோப்ல லண்டன்ல இருக்கிறதுனால அந்த விஷயம் போட்டிருக்காருன்றதுதான் எங்களுக்கும் செல்வாக்கும் எனக்கும் உள்ள ஒரு எண்ணம். பட் அவர் சொன்னதான் ரியாலிட்டி தெரியும். வாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது சார், எங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இங்க தெரிஞ்சது. ஓகே, ஓகே, சூப்பர் சூப்பர். அப்படி ஒண்ணுமே இல்லை. இது நான் லேப்டாப்ல வந்திருக்கிறேன். என்னுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப பழசு, அதுல பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் எடுக்க முடியாது. அது கம்பேட்டிபிள் இல்லைன்னு சொல்லுது. அதுதான் அது வித்தியாசம். ஆனா இது இப்ப ரீசன்ட்லி தான் எனக்கு அவைலபிளா இருந்தது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு அவருக்கே தெரியல ஏன் பண்றது. அவர் ஒரு ரீசன் வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பார்வையில இருந்தோம். இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில இருக்கிறோம் அப்படின்றதுதான். ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். எல்லாரோட பார்வை வித்தியாசமா இருந்தது. தேங்க்யூ சார். நீங்க இன்னைக்கு போட்டு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இங்க நார்தர்ன் லைட்ஸ் பத்தி ஒருத்தர் பேசினார்ல, நம்ம தடத்துல பேசுறாரு, காமிச்சார்ல. எனக்கு நார்தர்ன் லைட்ஸ் பத்தி பேசல, அண்டார்டிகா பத்தி நம்ம இவர் பேசினாரு. அந்த மாதிரி ஆமா, அப்ப காமிச்சார்ல. அங்க நாங்க போய் காத்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்சு இவர் கெமிஸ்ட்ரியில கூட லைட்ஸ் பத்தி பேசும்போது சொன்னாரு. ஆமா, சார் கூட சொன்னாரு. சொன்னாரு. நம்ம நிறைய அப்ப அடிக்கடி பேசுவோம். வேற யாரு ஃபீட்பேக் கொடுக்க வேண்டியது, பின்னூட்டம் கொடுக்க வேண்டியது யாரு? நான் பேசுறேன். நான் கொடுக்கல. கொடுக்கலாமா? நீங்க கொடுங்க. நான் பேசுறேன் சார். நீங்க தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா நீங்க அப்ப பேசிட்டேன்னு சொல்லிட்டீங்க. அது அந்த ஸ்கிரீன் ஷேரிங் மட்டும் கேட்டீங்க. இல்ல, நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கேட்டேன். கை தூக்கி சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, இவர் பேசிட்டோம். வினோத் சார் பேசின பிறகு நீங்க பேசுங்க. மூணு விஷயம். ஒன்று, நமது அமுதா அம்மாவுடைய தெளிவு. புத்தகத்தை எல்லா கட்டுரையும் உள்வாங்கி கட்டுரைகளை சொல்லி சிறப்பா சொன்னாங்க. அவங்க எடுத்துக்கூறின முறையில நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு புத்தகத்தை படிக்காட்டி கூட. அதனால முதல்ல அவங்க எடுத்த பாராட்டு. சாதாரண ஒரு ரொம்ப மகிழ்ச்சியமா ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு புத்தக மதிப்புரைக்கீங்க, புதுசா தான் வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பா பண்றீங்க. நம்ம சோமவள்ளியப்பர் அவர்கள் இந்த சில உத்திகள், இந்த டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு, இதெல்லாம் ஒரு உத்தி தான்.
அதாவது நமக்கு கவரப்படுவா. மொத்தமா எல்லாத்தையும் பாரு, உள்ள பாரு, அப்படி வெளியே நெருங்கி இருக்க கூட பாரு அப்படின்னு சொல்றதை விட இந்த டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் அப்படி சொல்றது எஃபிஷியன்ட் எஃபெக்டுக்கு எத்தனையோ காலமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஓரளவு பயிற்சிகள்ல இருக்கவங்க எல்லாம் அந்த எஃபிஷியன்சி அந்த எஃபெக்டிவ்னஸ் பத்தி பேசி அதை பயன்படுத்தி அந்த சின்ன உத்திகளை ரொம்ப தெளிவா பயன்படுத்த அதான் அவருடைய சிறப்பு. அந்த கருத்தை சொல்றதுக்கு வலிமையா அந்த ஒவ்வொரு தலைப்பும் இது சொன்னாங்க. இந்த டென்ஷனை போக்கும் வழிகளை மொத்தம் அவங்க முடிக்கிற போது சொன்னா பரவாயில்ல. இப்பவே அதாவது பாரதி சொல்றான், மணி விழுக்க சாலை உண்டு, மணி விழுக்க சாலை உண்டு, மனம் எடுக்க வழி இல்லையே எங்க முத்து மாதிரி. காலங்காலமாக மனிதன் இதத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், மனத்தை வெளுக்க முடியலையே. அதுக்காக என்ன பண்றான் சித்தர் அகோரி இவெல்லாம் என்ன பண்ண போதையை சாப்பிட்டான். அவனால மனச ஒருமுகப்படுத்த முடியல. நீங்க பாத்தீங்கன்னா பல சித்தர்கள் அதான் இருக்காங்க. சாமியார்னு வச்சா அப்படின்னு சேர்ந்திருக்கு. நமக்கு பாரதியில இருந்து விவேகானந்தர் கூட சொல்றாங்க, ஜெயகாந்தர் சொல்றாங்க, எத்தனையோ பேர் இந்த கஞ்சாவோ அப்படின்னு எல்லாரும் ஏன் பயன்படுத்துறான்? மனம் விழுக்க வழி இல்லை அப்படின்னா என்னமோ தூக்கி எரிஞ்சிடலாம்ன்றாங்க, பிராக்டிஸ்ல எரிஞ்சிடலாம்ன்றாங்க. எங்க அது தன்னால வந்துகிட்டே தான் இருக்கு, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது எங்க அது ஏதோ காலம் டைம் தெரப்பி சொல்றோம், காலம் மறக்கடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம். இன்னொன்னு நம்ம செல்ஃப் டாக்க பத்தி பேசணும். அதத்தான் இப்ப மனத்தோடு ஒரு சிட்டிங்னு அத வேற வழிகள்ல வேற வார்த்தைகள்லையும் வேற உத்திகள்லையும் சொல்றாங்க. நம்ம பிறந்தது நம்மளை விட்டு நீங்காம இருக்கிறது ஒரே தோழன் தானா? அது யாருன்னா நம்ம செல்ஃப் டாக் தானா, மனதுதான். இப்ப யாரு இப்ப எனக்கு ஒரு இது வேணும், நான் ஸ்டீஃபன் சார்ட்ட பேசுறேன், அவருடைய போன் என்ன ஆகுது, இன்னொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்னு வருது, அல்லது வேற ஒரு இதுல இருக்கு. அவருடைய காலமும் அறிஞ்சு நான் பார்க்கணும். அதான் என்ன சொல்றாங்க, மனது உனக்கிட்டே இருந்து ஒரு தோழி மேலே இருந்து உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, அதை கவனிங்கிறாங்க. இன்னொன்னு இந்த அறிவு மனம்ங்கிறதெல்லாம் கிமிக்ஸுங்க, அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே மூளையில நியூரான் இது பண்ணி ஃபயர் ஆகி வர்றதாங்கிறாங்க. மனசு வாங்கி வச்சுக்கதான் அறிவு சொல்லுதான், எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம நினைவுகள் ஒரு நினைவு அடுத்த நினைவு பார்க்குது. அடுத்த நம்மளோட நம்ம பேசுறோம்னா என்ன, நினைவுகள் தான் நம்மங்கிறாங்க. முழுவதுமே நினைவுகள் தான் நம்ம. எங்கேயாவது நினைவுச்சங்கிலி ஒரு இடத்துல விடுபட்டுருச்சுன்னா பைத்தியம், சுத்தமா விடுபட்டுருச்சுன்னா கோமா நிலைக்கு போயிடும். அந்த நினைவுகள் தான் நம்ம மனிதர்கள்னு சொல்றாங்க. அந்த நினைவு ஒரு நினைவு இன்னொரு நினைவு அடுத்தடுத்து அது அது மில்லி செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட்ல அது அடுத்த நினைவு வந்து அதை பார்க்குது. உன்னை பாக்குறான், பூவை பாக்குறான், நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறான், உடனே அதை பறிக்கணும்னு இன்னொரு நினைவு அடுத்தது, முகர்ந்து பார்க்கணும்னு அடுத்தது, இன்னொன்னு அது அப்படி இருந்துட்டு போகுது ஒரு அடுத்தது. இந்த நினைவுகள் வருது, அதுக்குதான் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணுங்கிறாங்க. ஒழுங்குபடுத்திக்க பலது சொல்றாங்க, கொஞ்சம் மூச்சு பயிற்சி சொல்றாங்க. நம்மளும் முயன்று பார்த்து அதை விட்டுறோம். எத்தனையோ தவணை முயன்றுதான் பாக்குறான், சரி அமைதியா இருக்கணும், வாக்கிங் போகணும், ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கணும், பறவைகளின் வெளியே கேட்கணும், அப்படியெல்லாம் கொஞ்சம் மாத்தலாம்னால எந்த நினைவு மறக்கோருமே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, குரங்க நினைச்சுக்கிட்டு மருந்து குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். அவன் இதுவரைக்கும் குரங்கே நினைச்சது இல்லை, எப்ப மருந்து எடுத்தாலும் குரங்குதான் நினைப்பு வருது. எனக்கு ஒரு போட்டோவை பார்த்தா எப்பவுமே ஒரு நினைவு ஓடியா தருது. சரி, அந்த போட்டோவை மறைச்சு வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நினைவுகள் நம்மள அப்படியே அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா காலம் கொஞ்சம் அது நம்மள ஆற்றும் பல விஷயங்களுக்கு. மற்றதுக்கு பழக்க வழக்கங்கள் நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை ஆற்றுங்கிறாங்க. அதுக்குதான் மனம் எடுக்கிறதே ஒழிய வர்ற நினைவை அப்படி தூக்கிலாம் எறிய முடியாது. மனசு சொல்லுதான், அறிவு சொல்லுதான், மனசு வாங்கி வச்சுக்குதான், எல்லாம் ஒண்ணு விட்டுதான், அதே ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு. அதை நம்ம நல்ல நூல்கள், நல்ல நண்பர்கள், அந்த சேர்க்கையினால நம்மள கொஞ்சம் மாற்றிக்க முடியும். நல்ல இடங்கள்,
உண்டதே உண்டும் கண்டதே அன்னைக்கு பேசுறோம். உண்டதே உண்டும் கண்டதே கண்டும் உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் நாட்களெல்லாம் போயிடுச்சுங்கிறார். உய்யுமாறு அருளே, இந்த அருள் உய்யுமாறு அருளேனா எல்லாரும் கேட்டிருக்காங்க. எல்லாரும் கடவுட்டையும் சரி, இந்த மாதிரி நூல்களும் சரி, இந்த உய்யுமாறு வாழ்க்கை நமக்கு திருக்குறள் சொல்லித் தருது. ஈதல் இசைப்பட வாழ்தல், லா ஆஃப் கிவிங் இங்க பேசியிருக்கோம், லா ஆஃப் அக்செப்டன்ஸ் பேசியிருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுன்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பான முறை, மிகச்சிறந்த நூல். நமது நண்பர்களுடைய பின்னூட்டமும் ரொம்ப சிறப்பு. தோணுது, ஆனா யாராவது சொன்ன முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. சிவகுமார் சார் நினைக்கிறேன். அடுத்தவர் மனசை பயன்படுத்துவது, அது நல்லா இருந்தது. அடுத்தவர் மனசை பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு இது கவர்ந்தது. இதோட முடிக்கிறேன். அது இந்த நூல், அது மாதிரி இந்த சேர்க்கை, இதெல்லாம் அடுத்தவர் மனசையும் நல்லத எடுத்துட்டு, இப்ப நூல் தான் அடுத்தவர் மனசு. இப்ப அமுதாமா சொல்றாங்கன்னா அவங்க மனசு, அதையும் சேர்த்து நம்ம பாக்குற போது நம்மளை ஒழுங்குபடுத்திக்கிறது, எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறதுதான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பானதுக்கு. எல்லாருக்கும் நன்றி. அமுதாமா பாராட்டும் வாய்ப்பு. நன்றி நன்றி சார், நன்றி. வாங்க வாங்க சார், முருகேசபாண்டி சார் பேசுங்க. வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு 4.5 பக்கம் நோட்ஸ் எழுதிட்டேன். 4.5 பக்கம் நோட்ஸ் எழுதிட்டேன். என்ன தெரியுமா, அவங்க ஸ்பீடு நான் எழுதுற ஸ்பீடும் ஒன்னா இருந்தது, அதனால ஃபுல்லா எழுதியாச்சு. ஒரு சிறப்பு. இப்போ இது இருக்குல்ல, டெலஸ்கோப் பார்வை அண்ட் மைக்ரோஸ்கோப் பார்வைன்னாங்கல்ல, நான் வந்து குழந்தைகளோட பேசுறதுக்காண்டி ஒரு செஷன் எடுத்து வச்சிருக்கேன், அறிவியல் மனப்பான்மைக்காண்டி. அதுல 3 பார்வை சொல்லியிருக்கேன். அதான் அறிவியல் பார்வை, கணித பார்வை அண்ட் சமூக பார்வை. இப்போ இந்த அறிவியல் பார்வையும் கணித பார்வையும் நான் அந்த மைக்ரோஸ்கோப் பார்வைகளை கொண்டு போயிருவேன். அதை அடுத்து சமூக பார்வையை டெலஸ்கோப் பார்வைகளை கொண்டு போயிருவேன். டெலஸ்கோப்புக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவா என்கிட்ட கையில இப்போ இதா இருக்கு, பைனாக்குலர் தான் இருக்கு. அதனால பைனாக்குலர் பார்வைன்னு சொல்லிக்கலாம். நான் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார், நன்றி. செல்வா பேசுறீங்களா? லதா மேடம் பேசுறீங்களா? வாங்க. நீங்க பேசணுமா சார்? செல்வா பேசிட்டோம். பேசுங்க மேடம், நீங்க பேசுங்க. அமுதா மேம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை எழுத்து வடிவமா கொண்டு வந்திருக்கிறது சோமவல்லியப்பன் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதை மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி அதை படிச்சுட்டு நீங்க சொல்றது நல்ல விதமா சொன்னீங்க, அதனால உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது சம்டைம்ஸ் நம்ம படிச்சிருப்போம், அந்த கோர்வையா சொல்ல முடியாது. இது அந்த மாதிரி சப்ஜெக்ட். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சொன்ன விதம், மற்றவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அதெல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து, உங்களுக்கு தோணுனதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. இன்பிட்வீன் நீங்க அப்பப்ப இந்த தடவை தான் நான் நினைக்கிறேன் 2 தடவை நான் நல்லா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்க. அதுவே ரீசன் இந்த ட்ரை சப்ஜெக்ட்னால தான், இல்ல மேடம்? அது மட்டும் இல்லம்மா, எல்லாரோட கவனமும் என் பக்கம் வரணும் அப்படின்னா நான் இடையில பேசினாதான் கொண்டு வர முடியும். முதல்லயும் கேட்டிருக்காங்கப்பா அமுதாமா. அப்படியா? நான் கேட்ட போதெல்லாம் இந்த மாதிரி நடுவுல கேட்ட மாதிரி தெரியல. கதை சொல்றப்ப இந்த மாதிரி கேட்க முடியாதுல்ல, அதனால அதான் விஷயம், வேற ஒண்ணு. இப்ப நம்ம எல்லாருமே செய்யறதுதான். எங்க சப்ஜெக்ட்ல டெஃபினட்டா நான் என்ன பண்ணுவேன், டைவர்ட் பண்ணுவேன், ஏதாவது குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லுவேன், இல்ல மேத்ஸே பசில் ஏதாவது கொடுப்பேன், பசங்க தூங்குற பசங்க எந்திரிக்கிறதுக்கு. அது மாதிரிதான் நீங்களும் இன்னைக்கு பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதுல ஒண்ணு இந்த எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் சொன்னீங்க இல்லையா, அது 2 விதமா 2ஆ பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் எனக்கு உடன்படல. பிகாஸ் அன்லஸ் யூ ஆர் எஃபிஷியன்ட் யூ cannot complete your work effectively. அதுதான் இது 2 ஒண்ணுக்கொண்ணு இணைந்தது. அப்படிதான் என்னுடைய எண்ணம். அது இங்க எனக்கு என்னவோ மாறுபடுற மாதிரி இருக்கு. மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. எவ்வளவு அளவுக்கு சார் ஸ்டீபன் சாருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது. ஸ்டீபன் சார் கேட்டார்ல மத்த டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன ரீட் பண்ணுங்கன்னாரு. ஏன்னா லதா எல்லாமே நான் சொல்லலாம்னு நினைச்சேன். நம்ம தொடங்கின நேரம் கொஞ்சம் ஆயிடுச்சு.
நம்ம ரொம்ப கொண்டு போனோம் அப்படின்னம்னா நம்ம பின்னூட்டம் நிறைய கொடுக்க முடியாது. வள்ளியப்பன் சாருக்கு வந்து பின்னூட்டங்கள்லையும் கேட்கறது ரொம்ப பிரியப்படுவாருன்னு நம்ம ஸ்டீபன் சார் சொல்லியிருக்காங்க. அதனால பின்னூட்டத்துக்கான நேரமும் அதிகமா இருக்கும்போது அவர் இன்னும் நல்லா அவருக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா கூட அமையும் அடுத்த புத்தகம் எழுதுறதுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு நான் கொஞ்சத்தை குறைச்சிக்கிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டா புக்கு வாங்க மாட்டாங்கல்ல ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எல்லாத்தையும் சொல்லிட்டா புக்கு வாங்க மாட்டாங்க. 27 கட்டுரையே நான் சொல்லி முடிக்கணும்னா மணிக்கணக்கா அதுதான் சொல்றேன். மைண்ட்ல ஏறாது. ஃபர்ஸ்ட் சொன்னது போயிடும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. வணக்கம் வணக்கம். அருமை அருமை அற்புதம். வணக்கம் தம்பி. வணக்கம். எனக்கு சோமவல்லியப்பன் முகம் அப்பப்போ வந்துட்டு போச்சு. ஆனா மெஜாரிட்டியா நீங்க தான் ஆளுமையா இருந்தீங்க. நீங்க ஃபுல்லா பிடிச்சிட்டீங்க. அவருடைய டாபிக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அவரு உள்ளவே வரல. எங்கேயோ அப்பப்போ ஐயோ சோமவல்லியப்பன் சொன்னாரான் போது அவர் முகம் அப்பப்போ வந்துச்சு. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நீங்க அதை டேக் ஓவர் பண்ணிட்டீங்க கம்ப்ளீட்டா. என்ன சொல்றது, இது என்ன சொல்லுவாங்க, இந்த கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்றதுக்கு வேற எந்த வேர்டு ஒன்று இருக்கு, அது மறந்துச்சு எனக்கு. எனிவே, இதை வந்து நம்ம வாரம் வந்து வாரம் தோறும் வள்ளுவோம்ட்டு நம்ம குழுல நம்ம திருக்குறளை வந்து படிக்கிறோம். திருக்குறள்ல வந்துட்டு அதிகாரத்துல வந்து மனதுக்குன்னு எதுவும் இல்லை, ஆனா தனித்தனியா அவர் வேற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காரு. இதை வந்து சோமவல்லியப்பன் கொடுத்த மனது அதிகாரமா எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு நீங்க வந்து அரிசீர் கொடுத்துருக்கீங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒரு அரிசீரா கொடுத்துருக்கீங்க. அரிசீர் சொல்லுவாங்க. இப்ப நாங்க வந்து திருக்குறள்ல நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் பழைய நாள அரிசீர் படிப்பாங்க. அரிசீர் என்னன்னா கம்ப்ளீட்டா அதோட சாராம்சத்தை வந்து அரிசீர் கொடுப்போம். இப்போ ரீசெண்டா பண்றது இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அரிசீர். ஸோ நீங்க கொடுத்தது அரிசீர் மாதிரி இருந்ததுமா. ஓகேவா? அப்புறம் இதுல நீங்க நல்லா நிறைய விஷயம் சொன்னீங்க. நிறைய எனக்கு ரிலேட்டடா இருந்தது. நிறைய விஷயம் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அவர் சொன்ன டாபிக் எல்லாமே. இதில் சில விஷயங்கள் நான் வந்து ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். என்னோட அனுபவத்தை சொல்லலான்னு இருக்கேன். இந்த கண்டுபிடி தூர ஏறி இந்த விஷயத்தை வந்துட்டு நான் மெடிடேஷன் ஒரு சவுத் கொரியன் பேஸ்ட் மெடிடேஷன் ஒரு 9 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எக்ஸாக்டாக இந்த டாபிக் தான் இருக்கும். அதில் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கிளன்சிங் த மைண்ட் தான். நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கோம், என்னென்னலாம் நம்ம மனசில் பதிவாயிருக்கோம், அந்த எல்லா இமேஜஸையும் நம்ம எப்படி வந்துட்டு டெலீட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணுறதோட கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு உள்ள இமேஜஸ் இருக்கிறதால தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்குது, உங்களை வந்துட்டு அழகழிச்சிட்டே இருக்குது. ஸோ அவங்க கான்செப்ட் என்னன்னா, எல்லா இமேஜஸையும் அழிச்சிட்டோன்னா நிதர்சனமாக நிம்மதியாக ஆயிடலாம். அதாவது எதுவுமே இருக்காது இல்லை, ஒன்னோட ஒன்று இப்போ என்ன சொல்ற, எம்டி பாத்திரம் ஒன்றும் பண்ணாது இல்லையா, காலியாக தானே இருக்கும். அது உள்ள எந்த ப்ராசஸும் இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு அதை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை அந்த டாபிக் அப்படியே அந்த மெடிடேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு இவர் சொன்னது. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் நிறைய முறை நீங்கள் இன்னோவேஷன் பற்றியும் சில விஷயங்கள் சொன்னீங்க. இன்னோவேஷனுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்றாங்க, கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க, கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனும் ஒன்றுன்ட்டு. இல்லை, இன்னோவேஷன் வந்து கிரியேட்டிவிட்டியாக நினச்சிக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டின்றது வந்து புதுசாக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுறது. இன்னோவேஷன்றது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு லாஜிக்கோ ஒரு ஐடியாவையோ ஒரு கிரியேட் ஆன விஷயத்தையோ எடுத்துகிட்டு வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நமக்கு தேவையான அதை பூர்த்தி பண்ணிக்கிறது. இதுதான் இன்னோவேஷன். ஸோ இது ஒரு விஷயமும் நான் சொல்ல நினச்சேன். ஆனால் இது வருது, இது உள்ள இந்த டாபிக் உள்ள நீங்கள் பேசும்போது வருது இது. அதுக்கப்புறமா இந்த ஃபோக்கஸை பற்றி சொன்னீங்க. ஃபோக்கஸை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்து, யூகேல வந்து என் நண்பன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு வரும்போது என்கிட்ட சொன்னான், அங்கே வந்து வேலை செய்கிறவங்க வந்துட்டு மொபைல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லை கார்லேயே வச்சுட்டு போயிடுவாங்களாம். ஏன்னா அந்த 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ வேலை செய்கிறாங்கன்னா அந்த 8 மணி நேரத்துக்கு அவங்களுடைய வேலையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களாம். அவங்களுடைய பர்சனல் விஷயங்களோ இல்லை எதுவுமே வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்களாம். அப்படி நம்ம வேலையை செய்யும்போது நமக்கு வந்துட்டு வேலையும் வந்து திறம்பட செய்யலாம், அதே சமயத்தில் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும், திருப்தியாக வந்து நம்ம வேலை செஞ்சு முடிச்சோன்ட்டு. எந்த டைமில் எதை பண்ணணும், எந்த டைமில் எதை பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம முதல்ல முயற்சி எடுக்கணும் அப்படின்றது இந்த ஃபோக்கஸ். இதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு வந்து இது உதாரணமாக சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி இந்த மைக்ரோஸ்கோபிக்கு டெலிஸ்கோபி கான்செப்ட் இதெல்லாம் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவோம்ல, மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா போட்டு புழிறாங்கன்னு அர்த்தம் நம்மளை. ஈச் அண்ட் எவ்ரி ஹவர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி மினிட்டுக்கு எனக்கு கணக்கு காட்டு அப்படி சொல்கிறது மைக்ரோஸ்கோப். அப்படிதான் சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இங்கே என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மைக்ரோஸ்கோபிக் வந்து நமக்குன்னு வரும்போது அது நல்லதாக இருக்குது, ஆனால் அடுத்தவங்களுக்கும் வரும்போது அது கெடுதலாக இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஆமா, நமக்குன்னும் போது நீ எவ்வளோ வேணா உன்னை நீ குறை சொல்லிக்கோ, நீ உன்னை திருத்திக்கோ, ஆனால் அடுத்தவனை போய் நோண்டாத.
ரைட். ஆமா. அது வந்துட்டு அதுவும் இதுல கவர் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப அட்டகாசம் தம்பி. பேரண்ட்ஸ் ஆனா முடிவே இப்ப என்னதான் எடுக்கிறாங்க பண்றது? இந்த எதுக்கு பிள்ளைங்கள. என்னதான் இப்ப பண்றது? இப்ப ஒரு குழந்தை படிக்காமயே ஏமாத்திட்டே இருக்குன்னா அதுக்கு என்னதான் பண்றது? அப்போ ஆனா அதுக்கு என்ன ரொம்ப எப்படியும் ஒண்ணு கேட்டுதான் ஆகணும் பேரண்ட்ஸ். ஆனா கூட ரொம்ப மோசம் தம்பி. எனக்கு வந்து அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நேத்து என் பொண்ணு வந்திருந்தது, என் பேரன் வந்திருந்தான். ஐயோ, அவனை ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டேங்குது. படிடா, நீ என்னடா படிச்ச, நீ என்னடா பண்ண, உனக்கு கொஞ்சம் கூட ஒண்ணும் கிடையாது, இந்த வருஷம் +2 படி எழுதணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி படிக்கிறாங்க இப்படி படிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு மார்க் வாங்குறாங்க, நீ என்னடா பண்ற, போட்டு அப்படியே சும்மா இரமானா எங்க மேல ஒரே கோபம் வருது. அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க தம்பி. என் மருமகளும் அப்படிதான் பண்ணும். இந்த சின்ன பிள்ளை போட்டு புழிஞ்சிடுறாங்க அப்படியே. நீங்க நீங்க உங்க பிள்ளைங்களை அந்த மாதிரி பண்ணலையா? அப்படி பண்ணவே இல்லை தம்பி. அவங்கள கேட்டாதான் தெரியும் மேடம். இல்லம்மா, நீ இப்ப இல்லம்மா லதா, என் பொண்ணு சொல்லும், என்னைக்காவது நீங்க எங்களை படின்னு இழுத்து உட்கார வச்சிருந்தா நாங்க எப்படி வந்திருப்போம், நீங்க எங்களுக்கு சொல்லாததுனால நாங்க அப்படி வரலங்கும். அது அந்த மாதிரி நானா ரொம்ப எல்லாம் தொல்லை எல்லாம் பண்ண மாட்டேம்மா பிள்ளைங்கள. கொஞ்சம் பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது நான் வந்து என் முயற்சி நான் பண்ணாம விட்டு அது மார்க் வாங்கலங்கிற நிலைமை வரக்கூடாது. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ படி, உன்னால எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ சும்மாவே இருந்துகிட்டு மார்க் வாங்க முடியலன்னு நீ சொல்லக்கூடாது. அந்த பொறுப்பு பேர பிள்ளைங்களுக்கு இல்ல மேடம். அந்த பொறுப்பு இல்லாத பசங்களுக்கு என்ன பண்றது? அந்த பொறுப்பு இல்லாத பசங்க என்ன பண்றது? அந்த பொறுப்பு இல்லாத பசங்களுக்கு கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து வாசிக்கிறது பழக்கம், படிக்கிற பழக்கம் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பாடிக்கிறோம், நம்மளும் கூட சேர்ந்து. அதுவும் பிடிக்க மாட்டேங்குது, நீ வராதன்றாங்க, நீ ஏன் என் கூட இருக்கிற? நீங்க ஃபன் லேர்னிங் கொடுங்க சார். ஏன் வந்து அப்படி எவ்வளவு வயசுக்குங்க? இன்னும் எவ்வளவு வயசு? 9th 10th 11th வரைக்கும் ஃபன் லேர்னிங் கொடுப்பாமா? எல்லாமே பிராக்டிகலா அப்ளை பண்ணீங்கன்னா இந்த வருஷம் என் பேரன் +2 போக போகுது தம்பி. அது வந்து இவங்க சொல்ல சொல்ல அது புத்தகத்தையே தொட மாட்டேங்குது. நான் ஒண்ணு சொல்றேன் மேடம், என் 10th படிக்கிற பொண்ணு வந்திருக்கு பேச்சு. வெக்கேஷன் இப்போ 10th 6ஆம் தேதி சேர போகுது. இந்த வெக்கேஷன்லயே எல்லா சப்ஜெக்டும் முடிக்கிறாங்க. ராத்திரியும் பகலும் உட்காந்து டியூஷன், ஆன்லைன் டியூஷன், நேர்ல டியூஷன் உட்காந்து வந்தாங்க. 3 நாளா இங்க உட்காந்து டியூஷன் தான், இங்க உட்காந்து கணக்கு தான். இவ்வளவு பெரிய இன்னும் காலேஜ்ல படிக்கிற புக் மாதிரி எழுதுறாங்க. நேரங்கால அப்பப்போ உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இப்ப மறுபடியும் போயிடுறாங்க. ஏமான்னா டியூஷன் டீச்சர் நாளைக்கு வர்றாங்க வீட்டுக்கு, போராடும். ஏமா வெக்கேஷன் இருந்துட்டு 6ஆம் தேதி இருக்க போனா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த வெக்கேஷன்லயே எல்லா 10th போர்ஷனும் முடிச்சிடுறாங்க. இப்படி பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அது அப்படி ஒரு பக்கம், படிக்காத பிள்ளைகள் ஒரு பக்கம், படின்னு சொல்ற அப்பா மக்கள் ஒரு பக்கம். உண்மையிலேயே குழந்தைகள் உலகத்தை என்ஜாய் பண்ணவே இல்லை. ஒரு பெரிய பங்களா கூட உட்காந்து ஒரு மூலையில உட்காந்துருக்காங்க. வீடு இருக்கிறது தெரியல, பக்கத்துல யாருக்காங்க தெரியல, தெருவு எந்த தெரியல, எந்த தெருவுல இருக்குன்னு தெரியல, எந்த நகரத்துல இருக்குன்னு தெரியல. அப்படி குழந்தைகள் இருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நுண்ணறிவை பத்தி பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, இந்த செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்துல சிந்தனைக்கு வழிவகுக்காது. ஒரு 10 பேர் மிகுந்த திறன் உள்ளவர்கள் இருந்துகிட்டு அதை செய்வாங்க. மிகுந்த திறன் உள்ளவர்களா நீங்க மாறினாதான் எதிர்காலம் உங்களுக்கானதாக இருக்கும். இல்லைன்னா அது உங்களுக்கானது இல்ல. நீங்க வெறும் நுகர்வோரா மட்டுமே இருப்பீங்க. ஒரு நாளும் நீங்க உருவாக்கக்கூடியவர்களா இருக்கவே முடியாது உங்களால. அதனால அந்த முதல்ல வரக்கூடிய அந்த திறன் உள்ளவர்களா உங்களை நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு அவர் வந்து சொன்னார். செல்வா சார், நீங்க சொன்னீங்கல்ல ஒண்ணுமே படிக்கல, ரொம்ப அது மாதிரி நல்ல மார்க் வாங்கல, அது மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னீங்கல்ல. அந்த மாதிரி பசங்களை பேரண்ட்ஸ் கேட்டுதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட், என் பொண்ணு படிக்கும்போது அந்த பையனும் படிச்சான். நிஜமாவே நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பையனுக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஒரு 10 7-8 நோட் இருக்கும் இல்லையா, இவன் இன்னொரு 7-8 நோட் போட்டு வச்சுப்பா மதர். அங்க எழுதுறது இவன் எழுதிப்பா. அது எதுக்கு எழுதுறானேன்னு தெரியல. அதுல ஒரு காப்பி, இதுல ஒரு காப்பின்ட்டு. இப்போ நம்ம சோமவல்லியப்பன் சாரோட புக்கு பேசுறோமா, வேற எதனா பேசினுக்கிறோமா?
அதோட இல்ல தாக்கம் சார் சார், இது. நான் எதுக்காக அவர் சொல்ல மனசு வரேன்னா, பண்ணாத மனசோட தாக்கம் இவ்வளவு தடவை போகுது. இதெல்லாம் மனத்தாக்கம் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா சார், இப்ப படிக்கல செய்யலன்னா பேரண்ட்ஸ் கேட்டுதான் ஆகணும். இது மாதிரி சுச்சுவேஷன் தான் வரக்கூடாதுங்கிறது. பேரண்ட்ஸ் நோட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணக்கூடாதுங்கிறது தான். அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம், இதை பத்தி எழுத சொல்லுங்க. ரத்னவேடிவேல் சார் வாங்க. வணக்கம். அமுதாமாண்ட ஸ்டைல்ல ஆஃப் இந்த ப்ரெசன்டேஷன் நல்ல அழகா இருந்தது. அந்த டாபிக்கே ஒரு டிஃபிகல்ட்டான டாபிக் தான் லதா மேடம் சொன்னது போல. அதே ஆனால் அழகாக சுவாரஸ்யமாக அதில் எவ்வளவு பிரயோசனங்களை எடுக்க முடியுமோ அவ்வளவு பிரயோசனங்களை எல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடிய வகையில சிம்பிளாக நல்ல வடிவா சொன்னீங்க. இந்த மனம்ன்றது ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான சாமான் தான். ஆனால் நீங்க சொன்னீங்க அந்த கூடாது எல்லாத்தையும் மங்கால போடுங்க, கூடாது எல்லாத்தையும் மங்கால போடுங்க, தேவையில்லாத தூக்கி வச்சிருக்காதீங்கண்டா அது அது தெரியுது. அது அப்படி மனசுல எங்களுக்கு தெரியுது, இது சரியில்லை, இது செய்யக்கூடாது, இது இப்படி கோவப்படக்கூடாது, இப்படி இந்த தேவையில்லாத மனதில் சேகரித்து வைக்கக்கூடாது என்று அப்படி இருந்தாலுமே அது சொல்றதுக்கு அழகா இருக்குது. ஆனா அது ப்ராக்டிக்கலி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஆறு ஆறு அது போல அதை மறக்கிறேன்டால் தண்ணி அடிக்கணும், இல்லாட்டால் கஞ்சா அவினை தான் சாப்பிடணும். அப்படின்றதான் இதுகளை மறக்கலாம் போல எனக்கு தெரியுது. அப்படித்தானே சில பேர் சொல்லி கொண்டு தானே போடுவாங்க. எல்லாரும் கவலையா இருக்கு, கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போட்டுட்டு வந்தா தான் அந்த கவலை எல்லாம். நெட் ப்ராப்ளமோ? ஆனா சார், இந்த நம்ம தம்பி செல்வராஜ் சொன்ன மாதிரி டெலீட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து தியானத்துல வந்து சொல்லி கொடுக்குறாங்க சார். சில நினைவுகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கேன்சல் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசு வந்து ஒரு சோம்பேறி, திரும்ப திரும்ப அழிக்கிற மாதிரி வந்ததுன்னா அது நினைக்கவே நினைக்காதுங்கிறாங்க. அதை நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் அதை வந்து பயன்படுத்தி பார்த்தேன். நல்ல பலன் வந்து எனக்கு வந்து கிடைக்குது. அதனால நமக்கு வேண்டாத விஷயங்கள் வரும்போது கேன்சல் எத்தனை தடவை வந்தாலும் அத்தனை தடவையும் அதை கேன்சல் பண்ணிட்டே இருந்தோம்னா திரும்ப அந்த எண்ணம் வர்றதே இல்லை. நான் சில பேரையே எனக்கு பிடிக்காது, அந்த பேர் வந்தாலே நான் என்ன பண்ணுவேன், அந்த பேரை நினைச்சாலே கேன்சல்னு சொல்லிடுவேன். அதை பத்தி மேற்கொண்டு அந்த எண்ணத்தை தொடரவே விட மாட்டேன். அந்த பேர் எதுக்க வந்தாலே சரி, சில பேரே பிடிக்காது தம்பி, உடனே கேன்சல் தான். அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது நல்ல பலன் கொடுக்குதுங்கிறத வந்து நான் என்னோட அனுபவத்துல நான் உணர்ந்திருக்கேன். அது ஆனா உண்மைதான். அது நிச்சயமா நீங்க சொல்றது சரி. அப்படியான ஒரு மனப்பக்குவம் எங்களால வளர்த்து கொள்ள முடியுமா இருந்தேன்னு சொன்னா அதை விட சிறந்தது ஒன்றுமே இல்லை. நான் என்னுடைய லைன் இந்த இன்டர்நெட் கட்டா போயிட்டு நான் சொல்லி கொண்டு வரைக்கும் என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ அண்மையில எங்களது வீட்டுக்கிட்ட தான் ஒரு இடத்துல போய் இந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டேன். அந்த கார் பெரிய கேட் உள்ள வீட்டுக்கு முன்னால தான் பார்க் பண்ண பார்த்தா நோ பார்க்கிங் அப்படி ஒன்றும் போட இல்லை. சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க, சில இடங்கள்ல போட இல்லை. ஒரு 15-20 மினிட்ஸ் போயிட்டு வர விஷயம்தான். அப்ப போயிட்டு திரும்பி வரைக்க அவன் உள்ளுக்க இருந்திருக்கான் வீட்டுக்குள்ள. உள்ளுக்க இருந்து அதை கமராலேயே என்னத்துலயே பார்த்துட்டு உடனே திறந்து வந்து சரமாரியான பேச்சு. அது பேச்சண்டா பேச்சு தான். அந்த அவ்வளவு மனத்தை தாக்கக்கூடிய மாதிரியான கேள்விகள். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், நீங்க ஒரு நோ பார்க்கிங் போட்டிருந்தா உள்ளுக்க வெஹிக்கிள் இருக்குமென்று எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை பார்க் பண்ணி இருக்க மாட்டேன்ட்டு. அப்ப நோ பார்க்கிங் வெஹிக்கிள் போட்டா தான் நீங்க பார்க் பண்ண மாட்டீங்களோ? அவன் அதுல இருந்து ஒரு இதை போட்டு அதை விட்டு வந்து அந்த மனசு வந்து ஒரு 2-3 நாள் எனக்கு அந்த தாக்கம் தாங்க முடியாம இருந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன், இவனுக்கு இந்த கடிதம் ஒன்று போடணும் என்று சொல்லி அந்த கடிதத்தை. ஆனால் அது இப்போ ஒரு 2 வாரம் இருக்கும் அது நடந்து. அது அப்படியே அதை அப்படியே விட்டுட்டேன். இத செல்வா சொன்னது போல அந்த டைம் சொல்யூஷன் இதுதான். இது சில விஷயங்களை நாங்க தள்ளி போட்டமா இருந்தேன்னு சொன்னா இந்த பாடங்கள் எல்லாம் தானாகவே இறங்கிடும். அல்லாட்டால் அது ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ள போட்டு வாட்டி அதை எங்களை போட்டு வதைச்சு கொண்டிருக்கும். உண்மையிலே அந்த ஒரு 2-3 நாள் என்னாலே அதை ஜீரணிக்க முடியாம இருந்தது. என்னடா இப்படி ஒரு மூளைகட்டுத்தனமா பேசுறானே, இப்படி எல்லாம் நடந்து கொள்றான, ஒரு மனசை புரிஞ்சு கொள்ள இல்லாம இருக்கிறானே. இன்னொரு ஆள் இந்த என்னத்துக்காண்டி இது வேணுமென்று கொண்டு வந்து காரை பார்க் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு தான் அவசரத்துக்கு காரை எடுக்க வேண்டி வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படி இப்படி அந்த ஹைப்போதெட்டிக்கல் என்று சொல்லுவாங்க. அப்படியே சிச்சுவேஷன்களை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்காரு.
இதுக்கு அப்ப இந்த மனசை நாம தூக்கி போடுறது விரும்பாத இப்ப அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இப்ப இன்னொரு அந்த மனத்தை பக்குவப்படுத்துறதுக்கு நான் பார்த்திருக்கேன். இன்னொரு விஷயத்த நான் பார்த்திருக்கேன் என்னன்னா, இந்த கோயிலுக்கு நாங்கள் போறோம். அங்க போய் சில பேர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் என்னத்தை போடுறது, கோயில்ல என்னத்தை போடுறது, என்னத்தை செய்யறது, என்னத்தை மாண்டாடுறது, என்னத்தை கேட்கறதுண்டு. ஆனா நாம சில நேரத்துல அந்த கோயில்ல போய் எங்களுக்கு வேண்டியதை கேட்க இல்லாட்டா இப்படியான மனத்தை எங்களுக்கு தர வேணும்னு நாங்கள் திரும்ப 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 அதை நாங்கள் சொல்லி கொண்டு வரைக்க, அது எங்களது மனதிலே எங்களை அறியாமலே அந்த பழக்கம் அந்த வழக்கம் அது அப்படி எங்களோட ஊறிடும். அதுல இருந்து மீள முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு எங்களை கொண்டு போகும். அந்த கோயில் வழிபாடோ சர்ச் வழிபாடோ எந்த மத ஸ்தாபனம் உண்டான்னு அங்க போய் நாங்கள் அதை வழிபாடுறதால திரும்பவும் திரும்பவும் எங்களை இப்ப நாங்க கோயில்ல போய் இருந்து கொண்டு அவன் எனக்கு இப்படி செய்துட்டான், இவனுக்கு நல்ல ஒரு பாடம் ஒன்று படிப்பி கடவுளே, அத ஒரு அபத்தமான வேண்டுகோள். எங்களது செல்பிஷா போய் எங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டுக்கொண்டு எல்லாம் இருக்கிறது. மக்களுக்காக கேட்க வேணும், எல்லாருக்காகவும் கேட்க வேணும், எங்களோட குடும்பத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ண வேணும். அதெல்லாம் ஒரு பொதுவாக அப்படி செய்து கொண்டு வரைக்க அது எங்களுக்கே அது மனத்தை எங்கள்கிட்ட எங்களை அதை ஒரு நல்ல வழிபடுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த செல்வா சொன்ன இன்னொரு விஷயத்தை சொன்ன அந்த பற்றி சொல்ல வேணும்னு நினைச்சேன்னா, இந்த நாங்கள் வேலைக்கு போக அதை அந்த மொபைல் போனை அப்படியே வச்சுட்டு அப்படி கான்சென்ட்ரேஷன் அங்கே இங்கே போகாம இருக்கிறது, அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துறது, அது ஆக்கள் வேறுபடும் என்று நினைக்கிறேன். எனக்குண்டா எங்கேயாவது ஏதாவது ஒரு மியூசிக் காதுல விழுந்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். நாம் அது எங்க இருந்து பழகினு என்ன தெரியல. ஆனா நான் முந்தியும் அப்படித்தான். ஆனா நான் அங்க சவுதி அரேபியால ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கிட்ட வேலை செய்த அந்த நேரத்துல அங்க ஆபீஸ்ல எல்லா இடமும் ஸ்பீக்கர் போட்டிருப்பாங்க. மியூசிக் தண்டவாடல போய்கொண்டே இருக்கும், பாட்டு அது இதெல்லாம் போய்கொண்டே இருக்கும். அது தண்டவாடல நடக்கும், அதையும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா வேலையும் ஒரு பிளசண்டா அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அது ஒரு விதமான ஒரு மனத்தை ஒரு பக்குவமான நிலையில வச்சு கொண்டு ஒரு பிளசண்டான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்துறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழியா நினைக்கிறேன். மற்ற இந்த ஏஐ பற்றி நான் இந்த நூலை பற்றி அதிகம் விமர்சிக்கல. ஏனண்டா நூலை பற்றி கனவேர் நீங்க விசாரிச்சிட்டீங்க. ஆனா நான் இந்த கருத்து பின்னூட்டத்தின் ஒரு பின்னூட்டத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமா இருந்து, இப்ப அம்மா சொன்னாங்க இந்த ஏஐ பற்றி சொன்னாங்க. அந்த செயற்கை நுட்பம் அது நாம எல்லாம் புதுசா வரைக்கும் அப்படித்தான் தெரியும். இதாலே அப்படி எங்களுக்கு இந்த சொந்த அறிவு இல்லாம போயிடுமோ, அப்படி போயிடுமோ, இப்படி போயிடுமோ, இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புது புது விஷயம் விஞ்ஞானத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் ஒவ்வொன்று வரைக்க அதை பற்றிய விமர்சனங்கள், இப்படியான ஒரு எதிர்மறையான விமர்சனங்களும் இன்னமும் எங்களுக்கு உதிக்கத்தான் செய்யுது. இது இப்படி போயிடுமோ, அப்படி போயிடுமோ, இல்லை அது அப்படி போகாது. அது 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 இன்னும் இப்ப நாங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பேசுறோம், அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி அவங்களை இன்னும் சிந்திப்பாங்க கூடுதலாக. அப்ப அப்படியான ஒவ்வொரு விஷயமும் வரைக்க அது எங்களுக்கு இன்னும் கூடுதலான அதுக்குள்ள நாங்கள் பயிற்றப்பட வேணும் என்றுதான் நான் நினைக்கிறது. மற்றது இந்த பிள்ளைகள் இந்த படிப்பு, இந்த பிள்ளைகள் இந்த மனோநிலையை எப்படி அதை கண்ட்ரோல் பண்றேன்றால், அது இப்ப அமுதாமா சொன்னா அந்த பிள்ளைகளை தான் கண்ட்ரோல் பண்றே இல்லையா அப்படி என்று சொல்லியாண்டு. ஆனா அப்ப அந்த பசங்களே பெருசாக அம்மா நீங்களை எங்களை கண்ட்ரோல் பண்ணி இருந்தா நாங்களை இன்னும் நல்லா படிச்சிருப்போமே என்று குற்றம் சொல்ற அளவுக்கு வந்துடுது இல்லையா அந்த பிள்ளைகள். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது என்றால், அந்த பிள்ளைகளுக்கு அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாம படிக்க உண்மையிலே எனக்கு அம்மா தம்பி அதை எடுத்து படி, இதை எடுத்து படி, இங்க வா 7 மணிக்கு உட்கார்ந்து இதுல இருந்து படி அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. நாம சுதந்திரமாவே எங்களது நேரத்துக்கு வசதியா படிச்சோம், எங்களது இஷ்டத்துக்கே நாங்க படிச்சோம், நல்லா வந்தோம். ஆனா அந்த காலம் வேற, அந்த காலத்துல காம்படிஷன் இல்லை. அப்ப என்ன, எங்களது அறிவு, எங்களுக்கு நல்ல அறிவு இருக்கு, அந்த அறிவு போதும், எல்லா சிச்சுவேஷனுக்குள்ளேயும் நாங்கள் போகக்கூடிய மாதிரியான அறிவு எங்களுக்கு இருக்கு. ஆனால் இதை நாங்கள் ஆர்டிபிஷியலாக நாங்கள் இன்னும் வளர்க்க பார்க்கிறோம். ஏன்னா இந்த காம்படிஷனுக்குள்ள போடுவாங்க. இப்ப ஒரு சாதாரணமான படிப்போட நாங்கள் ஒரு 50 மார்க்ஸ் எடுப்போம் வைங்க. ஆனால் அந்த 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 அறிவை வச்சு புளிஞ்சு 90 மார்க்ஸுக்கு படிக்க வேண்டி இருக்கு. ஏன்? அதால அறிவு வளர இல்லை, மார்க்ஸ் தான் வளர்ந்துருக்கு. ஏன் என்று சொன்னா அந்த காம்படிஷனுக்காக.
காம்படிஷனுக்காக நாங்கள் போட்டு பிணைஞ்சு கொண்டு இருக்கே தவிர அந்த அறிவு அப்படியே தான் இருக்கு. அப்ப நாம அது ஆனா இந்த காலத்துக்கு அது தேவையா இருக்கு. அது மிஸ் பண்ணினமோ பிள்ளைகளை நாங்கள் போட்டு இப்படி வதைக்கிறேன்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு வதைப்பு தான் அது. வதைக்கா விட்டால் அங்க இப்ப எத்தனை இப்ப மார்க்ஸே பார்த்தா பிள்ளைகள் இந்த மார்க்ஸை கொண்டு வந்து வச்சுட்டால் எவ்வளவு மார்க்ஸ் அந்த காலத்துல என்று சொன்னா எங்களுக்கு ஒரு 40-50 மார்க்ஸ் எடுத்தால் திறமான மார்க்ஸ். அது இப்ப 95 எடுத்தால் எங்க 5 மார்க்ஸை விட்டுட்டானே என்று சொல்லி அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த 98 எடுத்தாலும் 2 மார்க்ஸை விட்டதுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அவ்வளவு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ள வரைக்க பிள்ளைகளை கொஞ்சம் கசக்கி புளியத்தான் வேண்டி வரும். அது ஒன்றும் தவிர்க்க இயலாது. ஆனா பொதுவாக இந்த இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி பல சிந்தனை கிளறுகளை அதோடு மட்டுப்படுத்தப்படாமல் வெளியிலிருந்தும் பல சிந்தனை கிளறுகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. நல்ல நிகழ்ச்சி அமுதாமா. நீங்கள் அதை ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க அழகாக சொன்னீங்க, தெளிவாக சொன்னீங்க. அதை இப்ப நாங்களெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அதுல இருந்து பயன்பெறக்கூடிய மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நன்றி. கல்யாணி மேடம் வாங்க. சார் தேங்க்யூ. அமுதம்மா வணக்கம். ரொம்ப அழகா இருந்தது. நடுவுல வேற எங்களை எல்லாம் கேள்வி கேட்டுட்டு கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுமா. அவரு நம்ம சோமவல்லியப்பன் சார் ரொம்ப அழகா ரொம்ப கேஷுவலா அப்படியே சொல்லிட்டே போறாரு. என்ன தோணுதோ அவர் ஈவன் அந்த வண்டி ஓட்டும் போது அவரோட பாட்டு இது கூட அவரோட ஸ்டைல் மாறுறது. பிகாஸ் ஹி இஸ் லிசனிங் டு அ சாங். குத்துப்பாட்டு கேட்டாக்க எப்படி இருக்கு அப்படின்னு அவர் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் நேச்சுரலா ஒரு மகிழ்ச்சியான ரொம்ப இயல்பான மனுஷர் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு யதார்த்தமா எழுத முடியும். அவர் மனசு உள்ள கிளியரா இருக்கு. அவர் ஒரு மனசு ஒரு ஹெவியாவோ ஒரு பேர்டனாவோ வச்சிருந்தாரு அப்படின்னா அவர்னால இந்த மாதிரி எழுதவே முடியாது. அவர் எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் ஒரு பார்வை அழகா நுணுக்கமா, ஆனா அதே சமயம் அதுக்குள்ள போய் அதோட பேர்டனை வாங்காம அதை வெளியில இருந்து அந்த தாமரை இலை தண்ணி போல நின்றுட்டு அதை பார்த்துட்டு அதை நம்மளுக்கு ரொம்ப கேஷுவலா எடுத்து கொடுக்குறாரு. அதனாலதான் அவரால் இவ்வளோ அழகா எழுத முடியுது. நம்மளாலையும் ஈஸியா எல்லா பாயிண்ட்ஸையும் உள்வாங்க முடியுது. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும் அவருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அருமையான நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி. பல சிந்தனைகளை